யாராவது ஜெபம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாஞ்சியோடு இந்த வார்த்தைகளை கேட்கவும் படிக்கவும் நாங்க வந்திருக்கோம் சுவாமி. ஒவ்வொரு வாரமும் நல்ல ஒரு சத்தான உணவை நாங்கள் ஆண்டவரே அப்பா உன்னை எங்களுக்கு கிருபை தருகிறீங்க. இதன் மூலமாக எங்களுடைய ஆத்மாவிலே ஒரு பலன் எங்களுக்கு கிடைக்கிறது சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆழ்ந்த சத்தியத்தை நாங்க புரிந்து கொள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்க தான் ஏசப்பா எங்களுக்கு தரணும். நீங்க கொடுத்தாதான் எங்களால நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இது எல்லாமே ஒரு வித்தியாசமா நாங்க புதுசா இருக்குது எங்களுக்கு. இது மட்டும் நாங்க சின்ன வயசுல இருந்து கற்றுக்கொண்ட தேவையில்லாத காரியத்தை எல்லாம் அகற்றி விட்டு ஆழ்ந்த சத்தியத்திலே ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் போதிக்க அந்த கிருபை எங்களுக்கு நீங்க தான் அருள் புரியும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த 2 தாசர்களையும் கருத்திலே கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் இவர்கள் ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்கு ஆண்டவரே அதை வாஞ்சியோடு நாங்கள் வருவதற்கு முன்பாகவே இவர்கள் வாஞ்சியோடு எங்கள் செய்யற காரியத்தை எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வர வேண்டிய ஒவ்வொரு ஆத்மாவும் நீ துணிதமாய் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றும் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென். நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக்ல இந்த வீக்கோட ஒரு மெயினான டாபிக் நம்ம ஃபினிஷ் பண்ணணும்னு யோசிக்கிறோம். ஏன்னா இது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி முடிச்சிருக்க வேண்டியது. 2 வாரமா நம்ம அந்த இடையில மிராக்கிள்ஸை பத்தி இன்னைக்கு மிராக்கிள்ஸ் இருக்கா அப்படின்னு அந்த டவுட் வந்தனால அது என்னுடைய ஆரிஜின் எங்க ஆரம்பிக்கப்பட்டது, மிராக்கிள்னும் போது அது ஒரு ஆள் மூலமா ஒரு ஆஃபீஸா எப்படி ஆரம்பிக்கப்பட்டுச்சு, எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்தோம். அந்த இதுல எது முதல் மிராக்கிள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு, எது கடைசி மிராக்கிள், இந்த புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையோட சம்பந்தப்பட்டு நடக்கக்கூடிய அந்த மிராக்கிள் ஒரு மனிதன் மூலமாக நடந்தது அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணி பைபிள்ல இருக்கிறதுனுடைய காரியங்களை பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு ஏன் இல்லை, அதாவது இது ஏன் இல்லைன்னா இந்த சென்ஸ் இன்னைக்கு ஆண்டவர் இண்டிவிஜுவலா தனிப்பட்ட நபர் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தனிப்பட்ட விதத்துல பேசுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். அதுல பேசுறாரா பேசலையா அப்படின் போது பேசுறாருன்னு பார்த்தோம், பேசலன்னு பார்த்தோம். பேசுறாரு அப்படின்னு பார்த்ததுல நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். எப்படி பேசுறாரு அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு டிஸ்பென்சேஷன்ஸ்லயும் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு வந்திருக்காரு. ஆதியில இயற்கை மூலமா பேசியிருக்காரு, வானங்கள் மூலமா, அதன் மூலமாக காணப்படாத தெய்வத்துவத்தை பத்தி அவர் காணக்கூடிய காரியங்கள் மூலமா பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் பழைய உடன்படிக்கையின் காலத்திலையும் நியாயப்பிரமாணத்தின் காலத்திலையும் தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவும் தேவன் பேசினார்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த கிருபையின் காலத்துல நம்ம வாழறோம். நம்ம இந்த நியாயப்பிரமாணம் உடன்படிக்கையின் காலத்துல வாழல அப்படின்னு பார்த்தோம். அப்ப இந்த உடன்படிக்கையின் காலத்திலையும் நியாயப்பிரமாண காலத்திலயும் தேவன் பேசின மாதிரி இப்ப பேசுறாரா அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப அந்த மாதிரி பேசுறதுல அப்ப எப்படி பேசுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா எழுதப்பட்ட வார்த்தையின் மூலமா தேவன் பேசுறாரு. ஏன் எழுதப்பட்ட வார்த்தையின் மூலமா பேசுறாரு அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகள் மூலமா கொடுக்கப்பட்டது எல்லாமே ராஜ்யத்திற்கான செய்திகளும் அதை குறித்ததான தீர்க்க தரிசனங்களும் அதற்கு மக்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய காரியங்களையும் வேதத்துல 95% அதை பத்தி தான் பேசியிருக்கு. ஒரு சிறு பகுதி தேவனுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்து மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரகசியம், சீக்ரெட் டிஸ்பென்சேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தை பவுலுக்கு வெளிப்படுத்தி அதை பவுலுக்கு ஒரே டைமா கொடுக்காம படிப்படியா வெளிப்படுத்திருக்காருன்னு பார்த்தோம். அந்த படிப்படியா வெளிப்படுத்திட்டு வந்ததுல ஒவ்வொரு நிருபத்திலையும் பவுல் கொஞ்சம் 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 எழுதிட்டே வந்துச்சு. அவருடைய சபைக்கு எழுதப்பட்ட கடைசி நிருபமான எபேசிய நிருபத்துல அதை பரிபூர்ணமா முடிக்கிறாரு. அதை நம்ம போன வாரத்துல பார்க்கும்போது அப்போஸ்தலர் 28 அது முடிஞ்சு அதுக்கப்புறம் கிருபையின் காலம் முழுசா அந்த டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ், பாடி ஆஃப் கிரைஸ்டினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லா அந்த ஒரு ஆளுகைக்குள்ள வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த எல்லா வேத வாக்கியங்களும் தேவனால எழுதப்பட்டிருந்தாலும் அதை கரெக்டா பகுத்து போதிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை ரைட்லி டிவைடுன்றது காரியத்தின் மூலமாக தேவன் இன்னைக்கு நம்மளோட பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசணும்னு சொல்லிட்டு நான் வேத வாக்கியத்தை எடுத்துக்கிட்டு நான் உயிர் பழைக்கிறதுக்கு, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி ஆகமத்துல நோவாக்கு சொன்ன காரியத்தை எடுத்து இன்னைக்கு நான் ஒரு கப்பல் கட்ட முடியாது. எல்லாரும் பிழைக்கணும், மழை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு காரியத்தோடு தேவன் ஒவ்வொரு நபரோட பேசியிருக்காரு. ஆபிரகாம் சொன்ன மாதிரி நான் போயிட்டு பக்கத்து வீடு இந்த பக்கத்து வீடு எல்லாம் சேர்த்து நடந்துட்டு வந்துட்டு கால் மிதிக்கும் தேசமெல்லாம் எனக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. நான் கால் மிதிச்ச இடம் வரைக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்ம எடுக்க முடியாது. அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் வந்து நம்ம சரியா பகுத்து யாருக்கு எந்த சூழ்நிலையில என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காங்க, எதுக்காக அந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதன் மூலமா பிரிச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படி பிரிச்சு படிக்கும் போது எழுதக்கூடிய வார்த்தையின் மூலமா தேவன் பேசுறாரு. அந்த எழுதப்பட்ட வார்த்தையில கூட, ஏன்னா இன்னைக்கு தேவன் என் கூட இன்னைக்கு விசேஷ விதமாக இப்படி ஒரு காரியத்தை சொன்னார்னு புதுசா நான் ஒரு காரியத்துல பைபிள்லயே இல்லாம ஒரு காரியத்துக்கு வந்து நான் பேசினேன்னா நான் ஒரு கள்ள போதகனா இருப்பேன். அப்ப தேவன் எப்படி பேசுறாரு அப்படின்னு பார்த்தா, இது தனிப்பட்ட ஒரு நபருக்கே கூட ஆண்டவர் இன்னைக்கு என்ன இதை செய்ய சொல்லியிருக்காரு அதை செய்ய சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் அப்படி சொல்றதுன்றது வந்து அது வேதத்திற்கு ஒத்த ஒரு காரியம் கிடையாது இந்த கிருபையின் காலத்துல. அப்ப வேதத்துக்கு ஒத்த காரியம்னா இந்த கிருபையின் காலத்துல பவுல் எழுதியிருக்கிற நிருபங்களை வாசித்து புரிந்து கொள்ளும் போது தேவன் அதன் மூலமா நம்மளோட பேசுறாரு. அதுலயும் அதை சரியா பகுத்து போதிக்கும் போது, ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய அழைப்பு வந்து பரலோகத்துக்குன்னு இருக்கு, அதை குறித்ததான வசனம் இருக்கு. இப்ப ஆண்டவர் என்கிட்ட பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த ராஜ்யத்திற்கு போகக்கூடிய இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விருத்த சேதனம் செய்யப்பட்டு நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு இருந்த அந்த ஜனங்களுக்கு பேசின காரியங்களை இன்னைக்கு எடுத்துட்டு வந்து ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு இதை பேசியிருக்காரு இதை செய்ய சொல்லியிருக்காருன்னு செஞ்சு சொன்னோம்னா அதுவும் வந்து தவறான ஒரு புரிதல். அப்போ கரெக்டா டிவைட் பண்ணி பரலோக ஜனங்களுக்கு அந்த மிஸ்ட்ரி டிஸ்பென்சேஷன்ல ஆண்டவர் என்ன காரியங்கள் சொல்லியிருக்காரோ அதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்படி தேவன் பேசுறாரு அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது அவர் பேசுறதுக்கான காரணம், இந்த கிருபையின் காலத்துல பழைய ஏற்பாட்டுல பேசுனதுக்கான காரணம் வந்து ராஜ்யத்தை குறித்ததான சத்தியங்களை அவங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு, அவங்க மேல எப்படி அவங்க வழி நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் புரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய காரியங்கள் பேசியிருக்கு, பழைய ஏற்பாட்டுல பேசியிருக்காரு. அப்ப இந்த புதிய ஏற்பாட்டுல வந்து புதிய ஏற்பாட்டுன்னு சொல்லுவோம், இந்த கிருபையின் காலத்துல இந்த டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ்ல ஆண்டவர் பேசும்போது எதுக்காக பேசுறாருன்னா, முதல் காரியம் வந்து இந்த கிருபையின் காலகட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து புரிந்து கொள்வது. அப்ப ஏன்னா கிறிஸ்துவின் ரகசியம்ன்றது வந்து கிறிஸ்துவை தீர்க்க தரிசன முறையில வந்து ஒரு காரியத்தை வந்து பல காரியங்களை வேதாகமம் சொல்லுது. அதாவது நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் இயேசு கிறிஸ்துவ பற்றினது. அப்ப அதை பத்தி தான் அவர் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. இயேசு கிறிஸ்துவ பத்தினதான் மொத்த பைபிளுமே இருக்கு. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல என்னெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கோ இயேசு கிறிஸ்துவை குறித்து அதெல்லாம் வந்து மிஸ்ட்ரி கிடையாது, அது வந்து வெளிப்படுத்தப்பட்டது, கிறிஸ்துடைய தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட காரியங்களுடைய நிறைவேறுதல். அப்ப அதை தாண்டி மிஸ்ட்ரி ஆஃப் கிரைஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. ஸோ கிறிஸ்து, உதாரணத்துக்கு கிறிஸ்து மரிப்பார் அப்படின்றது வந்து தீர்க்க தரிசனத்துல இருக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி கிறிஸ்து உயிர் தெழுவார் அப்படின்றது தீர்க்க தரிசனத்துல இருக்கிற ஒரு விஷயம். அப்ப அந்த தீர்க்க தரிசனத்துல இருக்கிற ஒரு விஷயம் வந்து ரகசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்து மரிப்பார்ன்றதும் அவர் உயிர் தெழுவார்ன்றதும் எந்த விதமான ரகசியமும் கிடையாது. அப்ப ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் கிறிஸ்து எதற்காக மரித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, கிறிஸ்து அவர்கள் கொலை செய்தாங்க. கிறிஸ்து எதுக்காக மரிக்கணும் அப்படின்னா தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில இஸ்ரவேல் ஜனத்தை, அது நம்ம போன இதுல வரும்போதே பார்த்துட்டு வந்திருக்கோம். முக்கியமான 2 காரணம். இந்த பிரதான ஆசாரியனான காய்பா வந்து சொல்லுவாரு, இந்த ஜனத்திற்காக யூதர்களுக்காக கிறிஸ்து மரிக்கணும், யூதர்களுடைய அக்கிரமத்துக்காக கிறிஸ்து மரிக்கணும்னு. அதே மாதிரி சிதறி இருக்கிற 12 கோத்திரத்தையும் ஒன்னா சேர்க்கறதுக்காகவும் கிறிஸ்து மரிக்க வேண்டும் என்று அவன் தீர்க்க தரிசனமா உரைத்தான் இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் வந்து பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் மரிக்க வேண்டும் என்றும், அதே மாதிரி சிதறி இருக்கிற தேவனுடைய ஜனங்களை கூட்டி சேர்க்கணும்னு சொல்லிட்டு, அது நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்தோம். ஏன் கூட்டி சேர்க்கணும்னா, அவரு தன்னுடைய மனைவியா வச்சிருந்தாரு. அப்புறம் இஸ்ரவேல் சோரம் போனனால அதை வந்து தள்ளுதற் சீட்டு கொடுத்து டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து இஸ்ரவேல் தேசத்தை தள்ளி வச்சிட்டார் தேவன். அதை மீண்டுமாக சேர்க்க முடியாது, ஏன்னா அப்படி சேர்த்தா அது ஒரு வேசித்தனத்துக்கு சமமா இருக்கும். அப்போ நம்ம நிறைய விஷயங்கள் அதை பத்தி படிச்சிருக்கிறோம். அப்ப தேவன் வந்து சிலுவையில மரிப்பதன் மூலமாக அந்த திருமண பிரமாணத்துல இருந்து அந்த டைவர்ஸ் லால இருந்து அவங்க விடுதலை அடைகிறாங்க. ஸோ அதன் மூலமாக அவர்களை மறுபடியும் மனவாட்டியா சேர்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப கிறிஸ்து மரிப்பதற்கான காரணம் வந்து பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தின்படி அது வேற ஒரு விஷயமா இருக்கு. அது வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சிதறி இருக்க 10 கோத்திரத்தையும் இந்த 2 கோத்திரத்தையும் ஒன்னா சேர்க்கறதுக்காகவும். அதே மாதிரி அவருடைய உயிர்த்தெழுதல் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பேதுரு சொல்வாரு, அவரு மேசியாவா சிங்காசனத்துல வந்து வீற்றிருப்பதற்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவருடைய உயிர்த்தெழுதல் வந்து அவங்களுக்கு வந்து அவர் மேசியாவா ராஜாவா சிங்காசனத்துல இருந்து வீற்றெழுந்து இருப்பதற்காக அவர் உயிர்த்தெழுந்திருக்காருன்னு சொல்லிட்டு.
அப்ப இந்த தீர்க்க தரிசன திட்டத்துல இயேசு கிறிஸ்துவ வந்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் வெளிப்படுத்தின காரியங்கள்ல சொல்ல போனா அவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மரித்ததும் 12 கோத்திரத்தையும் ஒன்னா கூட்டி சேர்க்கிறதுக்காகவும் மரிக்கிறாரு. அவரு மேசியாவா வந்து ஆளுகை செய்ய போறதுக்காக உயிர் தெழுறாரு. இது வந்து தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில. இப்ப ரகசியத்தின் அடிப்படையில கிறிஸ்து எதற்காக மரித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தது மட்டும் இல்ல, அவர் மரித்ததினால நம்ம வந்து நீதிமானாக்கப்படுறோம். நம்மளுடைய பாவத்தை ரோமர் 4வது அதிகாரம் கடைசி 2 வசனத்துல நம்ம பார்த்தோம்னா அந்த ஒரு காரியம் இருக்கு. அது வந்து பழைய ஏற்பாட்டுல சொல்லப்படல. அவர் உயிர்த்தெழுந்ததுனால நான் நீதிமானாக்கப்பட்டுட்டேன். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல வந்து அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியை கடைபிடித்து இறுதி வரை நிலைத்திருந்தால் அவர்களுடைய நீதி அவர்களுக்கு நீதியாக எண்ணப்படும். அப்ப அவர்களுடைய நீதி வந்து சதுசேயர் பரிசேயர் நீதியை காட்டிலும் அதிகமான நீதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா நமக்கு இந்த மிஸ்ட்ரியை பத்தி கிறிஸ்துவின் ரகசியத்தை பத்தி சொல்லும் போது அந்த கிறிஸ்துவின் ரகசியத்துல வந்து உதாரணத்துக்கு இப்ப நம்ம இதை பேசிட்டு இருக்கோம். அப்ப கிறிஸ்துவின் ரகசியத்துல அவரு மரித்தது எதுக்கு அப்படின்னா நாம நீதிமானாக்கப்படுறதுக்காக அவரு உயிர்த்தெழுந்திருக்கார். நம்முடைய பாவங்களை அவர் மீது ஏற்றுக்கொண்டு அதற்காக மரித்து நாம நீதிமான் ஆக்கப்படுறதுக்காக அவர் உயிர்த்தெழுந்தும் இருக்கிறார். அப்ப அந்த நீதிமான் ஆக்கப்படுறது உயிர்த்ததின் மூலமாக நீதிமான் ஆக்கப்படுறது அது வந்து மிஸ்ட்ரி ரகசியமா வச்சிருந்தது. நீதிமானாக உயிர்த்தெழுந்தது வந்து மேசியாவா ஆவறதுக்காக உயிர்த்தெழுந்தான்றது வந்து தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில. சோ இப்படி கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து 2வது காஸ்பல்ஸ் டைம்ல வந்து சொல்லும் போது எங்கே 2-3 பேர் நாமத்தினால கூடுறாங்களோ அவர்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்து நான் வந்து இருப்பேன்றாரு. அப்ப அவங்க மத்தியில அப்ப அந்த பிரசனம் கடந்து வந்திருக்கு, பிரசனம் வருது, தேவ பிரசனத்துல இருக்கிறோம், 2-3 பேர் சேர்ந்து இருக்கும் போது தேவ பிரசனத்துல இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில பழைய பிரமாணத்துல டிஸ்பென்சேஷன்ல அந்த காஸ்பல்ஸ் டைம்ல சொல்லப்பட்டது. அப்ப புதிய இதுல என்னது அப்படின்னா மகிமையின் கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்ப ஒரு இண்டிவிஜுவலான ஒரு நபருக்குள்ள தேவ ஆவி மட்டும் இல்ல கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். அப்ப கிறிஸ்து நமக்குள் இருப்பது அந்த ரகசியம் அப்படின்னு அப்படி இந்த மாதிரி கிறிஸ்துவினுடைய ரகசியங்கள் பல காரியங்கள் பவுலுக்கு படிப்படியா வெளிப்படுத்தப்பட்டு இருந்துச்சு. அந்த காரியங்களை புரிந்து கொள்றதுக்காகவும் தேவனுடைய அறிவில் புதுப்பிக்கப்படுவதற்கு, அதாவது ரெனியூவிங் ஆஃப் த மைண்ட், அந்த நாலேஜ்ல தேவனுடைய அறிவு அந்த நாலேஜ்ல புதுப்பிக்கப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வசனங்கள் நம்ம பார்த்திருக்கோம். இந்த காரணங்களுக்காக தேவன் நம்மளோட பேசுறாரு. அப்ப நம்ம யாருன்றது நமக்கு தெரியணும், கிறிஸ்துவனுடைய ரகசியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும், தேவனுடைய அறிவு நமக்கு வரணும். சோ இந்த காரியங்களுக்காக தேவன் நம்மளோடு இந்த கிருபையின் காலத்துல பேசுறாரு அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் எப்படி பேசுறது இல்லை அப்படின்னு பார்த்தோம். அதுல வந்து ஆடிபிளா பேசுறது இல்ல, விஷுவலா பேசுறது இல்ல, ஏதோ ஒரு புது வெளிப்பாட்டு கொண்டு வேதத்திற்கு அப்பாற்பட்டோ இல்ல தனியா ஒரு வெளிப்பாடு எனக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஆண்டவர் பேசுறது இல்லை. ஆனா நிறைய பேர் ஆண்டவர் என் கூட பேசினாரு, நான் செத்து போனேன், பரலோகத்துக்கு போனேன், நரகத்துக்கு போனேன், அங்க இருந்து திரும்ப என்ன அனுப்பிவிட்டாங்க இப்படின்னு சொல்லி நிறைய சொல்றாங்க. அப்ப அது ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமா சொல்லும் போது அதுலயே வந்து ஏகப்பட்ட விதமான எக்ஸ்பிரஷன்ஸ் அனுபவங்கள்லாம் சொல்றாங்க. அது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருடைய சப்கான்சியஸ் மைண்டே அவங்களுக்கான என்ன வெளிப்பாடு இருந்துச்சோ அதை வச்சுதான். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு இயேசு கிறிஸ்து தரிசனம் ஆனார்னு சொல்லும் போது அவங்க எதை ரொம்ப எம்பசைஸ் பண்ணி யோசிச்சிருக்காங்களோ அந்த உருவத்துல இயேசு கிறிஸ்து வராரு. ஒண்ணு அந்த சினி ஆர்டிஸ்ட் மாதிரி வராரு, இல்ல கேலண்டர்ல போட்டிருக்க படம் மாதிரி வராரு, இல்ல நிறைய பேர் வந்து இந்த ஜீசஸ் பிலிம்ல பார்த்த மாதிரியான ஒரு உருவம் தெரியுது, இல்ல ஒரு வெள்ளை பிரைட்னஸ்ல தெரியுது, வெள்ளை அங்கில தெரியுது. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கிற மாதிரி அனுபவங்கள் பைபிள்ல போடல. பைபிள்ல இருக்கிறது பவுல் பார்த்தாரு, பவுல் பார்த்தப்ப அவர் கண்ணு குருடாயிருச்சு. இன்னைக்கு யாருக்கும் அப்படி கண்ணு குருடாவல. இதுக்கப்புறம் எப்ப பார்ப்போம் அப்படின்னா அவர் மகிமையில வெளிப்படும் போது நாமும் அவர் இருக்க வண்ணமாகவே மகிமையில அவரை தரிசிப்போம்னு இருக்கு. அப்ப நமக்கு கண்ணு குருடாக போறது இல்லை, ஏன்னா நம்மளும் மறுரூபமாக்கப்பட்டு அதே மகிமையில இருந்து அவரை பார்ப்போம். அப்ப இதுக்கு இடையில இவ்வளவு குழப்பங்கள் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் வர்றது வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்க தேவ ஆவியினால் நடத்தப்படுறோம், தேவன் எங்களோட அனுதினமும் பேசுறாரு, தேவன் இன்னைக்கு பேசலைன்னா ஏதோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தேவன் டெய்லி கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு தனிப்பட்ட முறையில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. அப்ப தேவன் அப்படி செய்யறாரா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா அது கிடையாது. ஏன்னா அப்படி தேவன் செய்யறதா இருந்தா 43,000 டினாமினேஷன் சபைகள் இன்னைக்கு தேவையே இல்லை. எல்லாருமே வந்து இதே பைபிள் தான் ஃபாலோ பண்றாங்க, இதே இயேசு கிறிஸ்து தான் பிரசங்கிக்கிறாங்க. ஆனா அவ்வளவு டினாமினேஷன், அப்ப அந்த அவ்வளவு டினாமினேஷனும் வந்து எல்லாரும் சொல்றது என்னன்னா தேவ ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்திருக்காரு, அதனால நாங்க இந்த காரியத்தை பின்பற்றணும். அப்ப இதுல இருந்து என்ன ஒண்ணு காமனா தெரியுதுன்னா தேவ ஆவியானவர் என்ன போதிக்க வேண்டும்னு போதிச்சது வந்து அந்த ஒரு டிஸ்பென்சேஷன் வேற. இன்னைக்கு தேவ ஆவியானவர் என்ன போதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்படியே இது பண்றது கிடையாது.
அப்ப இன்னைக்கு வந்து அந்த கிஃப்டா அதை வந்து கொடுக்காம இன்னைக்கு இப்ப நானும் பிரதரும் எல்லாம் பைபிள் ஸ்டடி எடுக்கிறோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி வந்து ஆண்டவர் எங்களுக்கு அப்படியே ஆவியானவர் வெளிப்படுத்தினார், படிக்கும்போது அப்படியே வெளிப்படுத்தினார் கிடையாது. அப்ப இதுக்காக வந்து உட்காரணும், படிக்கணும், முயற்சி பண்ணணும், அதெல்லாம் செய்யும் போது அது அருளப்பட்டால் ஒழிய அந்த இது கொடுக்கப்படுறது இல்லை. அப்போ எத்தனையோ பேர் இருக்காங்க, எவ்வளவு பைபிள் ஸ்டடி இருக்கு. இந்த பைபிள் ஸ்டடிக்கு நம்ம ஒரு சின்ன கூட்டம் மட்டும் வரும், அட்டன் பண்றோம், இதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னும் போது இட் ஹாஸ் பீன் கிவன். அந்த அருளப்பட்டிருந்துச்சுன்னா அதற்கான வழிவகைகளையும் தேவன் திறந்து தராரு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நடத்துறார் அப்படின்றது வந்து இந்த கிருபையின் காலத்துல உண்மை கிடையாது. ஏன் உண்மை கிடையாதுன்னா, அப்படி நடத்துறாரு, பரிசுத்த ஆவியானவர் தான் நடத்துறாருன்னா இவ்வளவு டினாமினேஷன்களுக்கும் இவ்வளவு குழப்பங்களுக்கும் கிறிஸ்தவத்துல தேவையில்லை. ஒரே ஒரு டினாமினேஷன் மட்டும். ஏன்னா வாதியார் ஒருத்தர், அவர் வந்து சிலபஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாருன்னா அதுல முன்னாடி பின்னாடி படிக்கிற மாணவர்களை வித்தியாசம் இருக்கலாம். ஆனா கம்ப்ளீட்டா வேற வேற சப்ஜெக்டே எடுத்து படிக்கிற மாதிரி இருக்காது. அப்ப இதுல வந்து நம்ம அந்த ஒரு காரியங்கள்லாம் பார்த்தோம். ஏன் இந்த கன்ஃபியூஷன் வருது, இது எல்லாமே வந்து அப்ப இந்த டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ்ல வந்து இன்னைக்கு நடக்கிறதே வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படி பார்த்துட்டு வரும்போது தான் அப்ப அடையாளங்கள் அற்புதங்கள்லாம் நடக்குதே இன்னைக்கு அப்படின்னும் போது, இன்னைக்கு நடக்கிற அடையாளங்கள் அற்புதங்கள் வந்து ஒண்ணு தேவன் என்றென்றைக்கும் அற்புதம் செய்ய வல்லவரா இருக்காரு, அது வேற விஷயம். தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா இந்த கிருபையின் காலத்துல தேவன் வந்து அதை ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனா ஒரு ஆபீஸா வச்சு செய்யறாரா அப்படின்றதுக்கு பார்த்தோம். அதை அப்படி தேவன் செய்யல. ஏன்னா ஆரம்பத்துல அந்த மாதிரி செய்யல தேவன். மிராக்கிள் டைரக்டா ஆண்டவர்கிட்ட வர்றது வந்து வேற. இப்போ எந்த ஒரு ஆபீஸுமே இல்லாம எந்த ஒரு இதுவும் இல்லாம ஒரு அற்புதம் நிகழுது அப்படின்னும் போது அது அற்புதம். அற்புதம்னு போது முதல் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேர் வந்து எனக்கு இது கஷ்டமா இருந்துச்சு, எனக்கு ஜுரம் வந்துச்சு, வியாதி வந்துச்சு, ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தோம், ஏற்ற நேரத்துல மருந்து கொடுத்தாங்க, ஆண்டவர் வந்து கிருபையா சுகப்படுத்தினாரு. இதெல்லாம் ஆண்டவர் மகிமைக்காக சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா அது வந்து அற்புதம் கிடையாது. அது வந்து மருந்து மாத்திரை எடுத்து தேவன் அதன் மூலமா சுகம் கொடுக்குறாரு. ஏன்னா எல்லா விஷயத்திலயும் வந்து மறிக்கிறதுக்கும் கிருபை வேணும். தேவனுடைய கிருபை இருந்தால் தான் மறிக்கவே முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு மாத்திரை எடுக்கிறோமா, எது இருந்தாலும் அதுல தேவனுடைய கிருபை, தேவனுடைய காரியம் இருக்கும், தேவனுடைய சித்தம் இருக்கு அதுல. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆபீஸ் மூலமா, ஆபீஸ்னா எப்படி சொல்றதுன்னா, இப்ப உதாரணத்துக்கு இந்த பென்னிஹின் சுகமளிக்கும் கூட்டங்கள்ன்றாங்க, இல்ல இந்த போதகருடைய சுகமளிக்கும் கூட்டம், அற்புதம் நிகழ்த்தும் கூட்டம், நிறைய வியாதிஸ்தல சேர் சேரா கொண்டு வர்றது வைக்கிறது. சோ இந்த மாதிரியான ஒரு காரியங்கள் வந்து அந்த காஸ்பல்ஸ் டைம்ல ராஜ்யத்தின் சுவிசேஷத்தோடு சேர்ந்து கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம். அதை ஆரம்பிச்சது மோசேக்கு தேவன் ஆரம்பிச்சு கொடுத்தாரு பழைய உடன்படிக்கையில. அந்த பழைய உடன்படிக்கையினோட சேர்ந்து சில காரியங்கள் எல்லாம் தேவன் நடத்திக்கிட்டே வந்தாரு. அந்த பழைய உடன்படிக்கை என்ன, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போவாங்கன்ட்டுன்னு. அதை வந்து இந்த 4 சுவிசேஷ டைம்ல இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த காலத்துல அதை மறுபடியுமா ரீஎம்பசைஸ் பண்றாங்க. ரீஎம்பசைஸ் பண்ணி அந்த காரியம், ஏன்னா பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட்டுச்சுன்னு இருக்கு பைபிள்ல, போர்ஸ் பண்ணப்பட்டுச்சு, ஏன்னா டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த டைம்ல வந்து சீஷர்களுக்கும் 12 பேருக்கு 70 பேருக்கு அவர் வந்து அந்த கிஃப்ட்ஸை கொடுத்து, நீங்க போய் வியாதியஸ்தர்கள் மேல கைக வைங்க, அவங்க சுகமாவாங்க எல்லாம். ஏன் அப்படின்னா ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கணும். ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கும் போது அப்ப உயிரோட இருந்து ராஜ்யத்திற்குள்ள போறோம். மரித்தவர்கள் உயிர் தெழுவார்கள், அவங்களுக்கு வந்து உயிர் தெழுந்த சரீரம் இருக்கும். ஆனா உயிரோடு இருக்கவர்கள் ராஜ்யத்திற்குள்ள போகும்போது அவர்கள் அங்க வாழ போறாங்க 1000 வருஷ அரசாட்சியில. அப்ப அவங்க எல்லாருமே வந்து மறுரூபமாக்கப்பட்டு எல்லாரும் ஆவிக்குரிய சரீரத்துல போறாங்களான்னா கிடையாது, வேதம் அப்படி சொல்லல. அப்போ அந்த டைம்ல உயிரோட இருக்கக்கூடியவங்க அப்படியே 1000 வருஷ அரசாட்சிக்குள்ள போறாங்க. அங்க குழந்தைகள் பிறக்கும் போது அவங்க வாழ்க்கை நடத்த போறாங்க. அப்ப அந்த மாம்சத்தோட உள்ள போறவங்களுக்கு ஒருத்தர் மறிக்கிறதா இருந்துச்சுன்னா, ஏன்னா அங்க வந்து மரணம் இருக்கு, 100 வயது சென்று மறிக்கிறவனும் பாலகன் என்று என்னப்படுவான் ஐசாயால இருக்கு. அப்ப அந்த இடத்துல வந்து மரணம் இருக்கு அப்படின்னும் போது மாம்ச சரீரத்துக்கு மட்டும்தான் மரணம். ஏற்கனவே மறித்து உயிர் தெழுந்த ஒருத்தருக்கு மரணம் கிடையாது. அப்ப 1000 வருஷ அரசாட்சியிலையும் வந்து இதே மாம்ச சரீரத்தோடு கூட உள்ள போறவங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்க உள்ள போகும்போது அவங்களுடைய சரீரம் வந்து ரெனியூ பண்ணப்பட்டதா, அதாவது வியாதிகள்லாம் இல்லாம நல்ல ஹெல்த்தியான சரீரமா உள்ள போகணும். ஏன் அப்படின்னா 100 வயசு இருந்து ஒருத்தர் மறிச்சானா ஐயோ சின்ன வயசுல செத்து போயிட்டாருப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி, 100 வயது சென்று மறிக்கிறவனும் பாலகன் என்று என்னப்படுவான்னா, அப்ப 100 வயசுல சாவுன்றது ரொம்ப அல்ப சாவு மாதிரி, ஐயோ சின்ன வயசுலயே போயிட்டானே அப்படின்றது மாதிரி அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த 1000 வருஷ அரசாட்சியில மரணம் என்பது ரொம்ப நாள் கழிச்சு வரப்போற விஷயமா இருக்கும். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் நீட்டிக்கப்பட போகுது. அப்ப அதுக்கு பிசிக்கலாவே அவங்களுடைய பாடி வந்து மாறப்போகுது, வியாதிகள் குறைய போகுது. ஏன்னா வியாதிகள் தான் வந்து மெயினா டீகிரேட் பண்ணி மனுஷனை
ஒவ்வொரு கொஞ்சமா மரணத்திற்குள்ள கொண்டு போய்கிட்டே இருக்கு, நகர்த்துறது. அப்ப அந்த காரியங்களெல்லாம் சரிப்படுத்தி அவங்க வந்து ராஜ்யத்திற்குள்ள போறதுக்காக ஆரோக்கியமான சரீரத்தோடு கூட, இது வந்து ராஜ்யத்துல உள்ள போகும்போது இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நிகழக்கூடிய ஒரு விஷயம். அந்த காரியத்திற்காகவும் அவர்களுக்கு அந்த சுகம் அளிக்கிறது, இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் பரமேறி போகும்போது, அவர் பரமேறி போனதுக்கு அப்புறம் இந்த சீஷர்கள் மூலமாக அடையாளங்கள், அற்புதங்கள் செய்தார். எதுக்குன்னா அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துறதுக்குன்னு. அதுக்கு நம்ம 12 சீஷர்களுடைய இதுல இருந்து பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதுல இருந்தும் தேவன் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துறதுக்காக இந்த அற்புதங்கள், அடையாளங்கள் மூலமா அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறமா இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் டைம் பீரியட் ஃபுல்லா அதை வந்து ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிரான்ஸ்லேஷன், ஒண்ணுல இருந்து இன்னொன்னு மாறுறது அந்த காலகட்டம். ஏன்னா அப்போஸ்தலர் 28 அப்படியே அப்ரப்டா முடிச்சிட்டாருன்னு லூக்கா வந்து அதுக்கப்புறம் எழுதல. அப்போஸ்தலர் 28 என்ன போய்கிட்டு இருந்துச்சோ அங்க இருந்து ஊழியம் பண்ணிட்டு இருந்தாரு. அதோட பவுலுடைய ஊழியம் முடிஞ்சிச்சான்னு கேட்டா கிடையாது. பவுல் அதுக்கப்புறம் திரும்ப போறாரு, திரும்ப இன்னொரு வாட்டி வெளியே ரிலீஸ் ஆகுறாரு, கொஞ்ச நாள் இருக்காரு, மறுபடியும் ரோம பிரிசன்ல போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து அவரு மறிக்கிறாரு. அப்ப அதுக்கப்புறம் வந்து அப்போஸ்தலர் 28க்கு அப்புறம் போன வாரம் பார்த்தா அவர் ஏகப்பட்ட நிருபங்கள் எழுதியிருக்கிறாரு. சபைக்கு எழுதினதுல பிலிப்பியர் எழுதியிருக்காரு, கொலோசியர் எழுதியிருக்காரு, எபேசியர் எழுதியிருக்காரு. இந்த நிருபங்கள் எல்லாம் சபைக்கு எழுதி, அடுத்தது தீமோத்தேயு, தீத்து, இவங்களுக்கு எல்லாம் தனித்தனி இண்டிவிஜுவல் நபர்களுக்கு நிருபங்கள் எழுதி. ஸோ அவருடைய ஊழியம் அதுக்கப்புறமும் சில வருஷங்களுக்கு நடந்திருக்கு. ஆனா லூக்கா ஒருவேளை அவரை பிரிஞ்சுட்டாரா அப்படின்னு பார்த்தா லூக்கா அவரை பிரியல. ஏன்னா லூக்கா வந்து 2 தீமோத்தேயுல அவர் கடைசியா எழுதின நிருபத்திலேயே ஒரு லூக்கா மட்டும்தான் என் கூட இருக்கிறா அப்படின்றாரு. அப்ப அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எழுதின லூக்கா அப்ரப்டா 28ஓட நிறுத்தினதுக்கான காரணம் என்னன்னா, அதற்கப்புறம் இஸ்ரவேலர்களுடைய அந்த ப்ராஃபஸி திட்டம் முற்றிலுமாய் முடிந்து விட்டது. அப்போ கிருபையின் காலம் முழுமையா அந்த எஃபெக்டிவா ஆபரேஷனுக்கு வந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் படிப்படியா அவருக்கு பவுலுக்கு வெளிப்பாடுகள் வந்துகிட்டே இருந்துச்சு. எபேசிய நிருபம் எழுதும் போது அவருக்கு முழு வெளிப்பாடையும் கொடுத்து முடிக்கிறாரு. பரலோகத்திற்கு குறித்ததானவும் பாடி ஆஃப் கிரைஸ்ட் சொல்லக்கூடிய இந்த கிருபையின் காலத்துல ரட்சிக்கப்படுறவங்களுக்கான எல்லா காரியத்தையும் முழுமையா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் லூக்கா எழுதும் போது அப்போஸ்தலர் 28 அவர்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அதோட நிறுத்திட்டு கடைசி அற்புதத்தையும் அங்க நிகழ்த்தி முடிச்சிடுறாரு. அப்போ நம்ம முதல் அற்புதத்தையும் பார்த்தோம். கடைசி அற்புதம் வந்து பவுல் வந்து மெலித்தா தீவுல இருக்கும்போது அங்க வியாதியா இருந்தவங்களை எல்லாம் சுகப்படுத்துறாரு, ஜுரமா இருந்தவரை சுகப்படுத்துறாரு. அதுதான் அவர் கடைசியா செஞ்ச அற்புதம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ஆபீஸே நிறுத்தப்பட்டுருச்சு. அவர் அடையாளங்கள், அற்புதங்கள் செய்துகிட்டு இருந்த அந்த ஒரு காரியம் டோட்டலாவே நிறுத்தப்பட்டுருச்சு அப்படின்னு பார்த்தோம். ஏன் எப்படி நிறுத்தப்பட்டுச்சுன்னா, சில காரியங்கள் மறைக்க வைக்கப்பட்டிருந்துச்சு. தேவன் வந்து வெளிப்படுத்தாம இருக்கிறதுக்கு, மறைச்சிருக்கிறதுக்காக ஓமைகள்ல பேசினாரு. அவர்கள் கண்கள் மூடப்பட்டிருந்துச்சு, பார்ஷியலா பிளைண்ட் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஏசாயா தீர்க்கதரிசியில இருந்த காரியங்கள் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம். அதுக்கப்புறம் திரும்ப அப்போ அற்புத ஊழியம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா இன்னும் கண்டினியூ ஆகுது. அதுவும் இந்த கடைசி நூற்றாண்டுல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அற்புதங்கள், அடையாளங்கள்னு சொல்லிட்டு. அதை பத்தி பார்க்கும்போது அடுத்த அற்புத அடையாளங்கள் வந்து முதல் வந்து அவர்கள் விசுவாசிப்பதற்காக கொடுக்கப்பட்டுச்சு, மோசேல இருந்து ஆரம்பிச்சு. இப்ப வந்து அவர்களை வஞ்சிக்கத்தக்க விதத்துல எல்லா விதத்திலும் கிறிஸ்துவின் வேஷத்தை தரித்து கொண்டு, கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களை வேஷத்தை தரித்து கொண்டு, சாத்தானே ஒளியின் தூதன் மாதிரி வேஷம் தரித்து கொண்டு அவன் வந்து எல்லா காரியத்தையும் நடப்பிக்க போறான்னு சொல்லிட்டு கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்க விதத்துல. அப்ப தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் வஞ்சிக்கிறதுன்னும் போது அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அவங்க வந்து ஆமாமா நம்புறோம்ப்பா அப்படின்ட்டு. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இது வந்து கிறிஸ்துதான் செய்யறாருன்னு நம்பி ஏமாறுற அளவுக்கு தக்கதாக அடையாளங்கள், அற்புதங்கள் இனி வரப்போற காலத்திலையும் நடக்க போகுதுன்னு பார்த்தோம். அதுலயும் வெளிப்படுத்தல பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான ஒரு உருவத்தோடயே வந்து செய்யற மாதிரி. அப்ப அந்த கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது ஒரு கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவம் நம்பக்கூடிய விதத்துல அடையாளங்கள், அற்புதங்கள் பெரிய அளவுல தீர்க்க தரிசனங்களும் சொல்லி எல்லாவற்றையும் நிறைவேற்றுறது, இது வந்து ஒரு ஸ்டேஜ் செட்டப்பா பாக்குறோம் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா இந்த கடைசி 100 ஆண்டுகள்ல இந்த 20th செஞ்சுரி ஆரம்பிச்ச பிறகுதான் வந்து இது ஒரு டிரான்ஸ்லேஷன் பீரியட் பண்ணி கிராஜுவலா வந்து அடையாளங்கள், அற்புதங்கள், இந்த காரியங்கள் எல்லாமே வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏறக்குறைய 19th செஞ்சுரி கடைசி வரைக்கும் இது ரொம்ப இல்லை. அந்த மாதிரி மிராக்கிள்ஸ், சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ்ன்னு யாருமே எதுவும் செய்யல, ஒன்றும் சொல்லல. கிராஜுவலா குறைஞ்சேதான் போயிருச்சு. அப்ப இந்த கடைசி காலத்துல வருதுன்னும் போது தானியல் தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷனா தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு.
அடுத்தது டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ் முழுமையா வந்த பிறகு பவுல் ஏதாவது அடையாளங்கள் அற்புதங்கள் செய்தாரா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப அவர் வந்து எந்த அடையாளமும் அற்புதமும் செய்யல. ஏன்னா உதாரணத்துக்கு நம்ம சொல்லும்போது உச்சக்கட்ட மிராக்கிளா வந்து பவுலுடைய கர்ச்சீஃப், அவருடைய கச்சையெல்லாம் எடுத்துட்டு போய் வேற இடத்துல போட்டா கூட அங்க வியாதியஸ்தர்கள் சுகமானாங்க, பிசாசுகள் ஓடிச்சு. ஸோ இவ்வளவு மிராக்கிள் நடந்துகிட்டு இருந்த பவுல் மூலமாக, இத்தனைக்கும் பவுலே போகாம அவருடைய கர்ச்சீஃப் எடுத்துன்னு போய் போட்டா கூட சுகம் கிடைச்சிக்கிட்டு இருந்த அந்த ஒரு விஷயம். ஏன்னா அப்ப வந்து அவர் வந்து வேற டிஸ்பென்சேஷன்ல இருந்தாரு. இப்ப தீமோத்தேயுக்கு எழுதும் போது டிஸ்பென்சேஷன் மாறிடுச்சு. அப்போஸ்தலர் 28க்கு அப்புறம். அப்ப அங்க மிராக்கிள் நடத்தல பவுல். அவர் என்ன செய்றாரு, தீமோத்தேயுக்கு வந்து வயிற்று பிரச்சனை இருக்கும்போது கொஞ்சம் திராட்சை ரசமும் சேர்த்துக்கோ, அது உன்னுடைய அடிக்கடி வரக்கூடிய பலவீனத்துக்கு அது நல்லதுன்றாரு. அதே மாதிரி துரபி மொய் அப்படின்றவரை வந்து மெலிதா தீவுலே வியாதிப்பட்டவனா விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்றாரு. இவரால சுகம் அளிக்கிற வல்லமை இருந்துச்சு, அந்த ஆபீஸ் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு மனிதன் மூலமா தேவன் சுகத்தை கட்டளையிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இயேசுவின் நாமத்தினால நீ சுகமாகும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கலாம். ஆனா அப்படி செய்யல, பவுல் செய்ய முடியல. ஏன்னா அவர் வந்து அவனை வியாதியாவை தான் விட்டுட்டு கடந்தே வந்துட்டாரு. அப்போ ஊழியத்துக்கு வரும்போது அந்த மாதிரி இருக்கும்போது அப்ப அந்த சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் வந்து யாருக்காக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா யூத மக்களுக்காக கொடுக்கப்பட்டுச்சு. அவர்கள் விசுவாசிப்பதற்கு, ராஜ்யத்திற்கு போறதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு இருக்கிற கிருபையின் காலத்துல இருப்பவங்க வந்து கண்டு தரிசிக்கிறதுல காணாமல் விசுவாசிக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு வந்து வேதம் இருந்தா போதுமானது, காணாமல் விசுவாசிக்கிறது, அதை படிச்சு பார்த்தாலே விசுவாசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு அடையாளத்தை கேட்டு அந்த அற்புதத்தை பார்த்து கண்டு அதுக்கப்புறம் தான் விசுவாசிப்பாங்க அப்படின்னு இருந்துச்சு. அப்ப இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு இந்த டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ்ல வந்து நம்ம இந்த ஒரு கால மாற்றத்தை புரிந்து கொண்டு இதுல ப்ராஃபஸில இருந்து நம்ம மிஸ்ட்ரிக்கு வந்துட்டோம். அதாவது ராஜ்யத்தின் சுவிசேஷம், ராஜ்யம் இந்த பூமிக்குரிய 1000 வருஷ அரசாட்சியில இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இருந்த டீச்சிங்ல இருந்து வேறுபட்டு பரலோகத்திற்கான டீச்சிங்கும், பரலோக குடியிருப்போம், அங்க இருந்து நம்ம இங்க வந்து ஒரு ஸ்தானாதிபதிகளா அம்பாசிடரா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு காரியத்தினுடைய புரிதலும், உடன்படிக்கை அப்படின்னும் போது இதை செய்தால் இதை செய்வேன், இதை செய்தால் இதை செய்வேன் அப்படின்ற காரியத்துல இருந்து கிருபையாய் நமக்கு இதை செய்திருக்கிறார், ஆகையால் நாமளும் இப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்கையிலிருந்து அந்த கிருபைக்கான மாற்றம். அதே மாதிரி கண்டு தரிசித்து விசுவாசிக்கிறவங்க மத்தியில இப்ப அதுல இருந்து காணாமல் விசுவாசிக்கிற கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் இந்த ஒரு கம்ப்ளீட் சேஞ்சை இப்ப கொண்டு வந்திருக்கிறாரு. அப்ப இந்த டிஸ்பென்சேஷனுடைய மாற்றத்தை புரிந்து கொண்டு இன்னைக்கு அப்போஸ்தலர் 28க்கு அப்புறம் உள்ள காரியத்துல நம்ம எப்படி இருக்கிறோம், எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்ற காரியம் எல்லாம் புரியும் போது இந்த அற்புத அடையாளங்கள் இன்னைக்கு தேவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல. ஏன்னா அது இன்னைக்கு தேவையில்லை, அது கொடுக்கப்பட்ட நோக்கம் வேறையா இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து முடிச்சோம். இது வரைக்கும் போன 2 வாரத்துல நம்ம பார்த்த காரியங்கள், 2-3 வாரத்துல பார்த்த காரியம். இப்போ நம்ம வந்து அடுத்த விஷயம் பார்க்க போறோம், ஏன் தேவன் பேசுறது இல்லைன்னு. இப்ப இது வந்து நம்ம சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் வந்து தனியா டவுட் வந்தனால படிச்சோம். முன்னாடி வந்து எப்படி பேசுறது இல்லைன்னு பார்த்தோம். ஆடிபிளா, விஷுவலா, ஒரு புது வெளிப்பாட்டின் மூலமா ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆண்டவர் பேசுறது இல்லை. அப்ப எப்படி பேசுறாருன்னு பார்த்தோம், வேத வாக்கியங்களின் மூலமா, எழுதப்பட்ட வேத வாக்கியங்களின் மூலமா. அதுவும் வந்து எல்லா இடத்துல இருந்தும் மோசேக்கு சொன்னதையும், நோவாக்கு சொன்னதையும், ஆபிரகாம் சொன்னதையும் எடுத்து என்கிட்ட பேசிட்டாருன்னு இல்லை, பவுல் கிட்ட சரியா ரைட்டா டிவைட் பண்ணி இந்த கிருபையின் காலத்துல இருக்கக்கூடிய அந்த காரியத்தை வந்து பேசுறதுக்கு கொடுத்திருக்காரு. இப்போ அடுத்தது ஏன் பேசல, இப்போ வந்து கண்டினியூஸா ஆண்டவர் ஏன் அதே மாதிரி பேசிக்கிட்டு இல்லை அப்படின்றதுக்கு ஒரு சில காரியங்கள் பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம டோட்டலா இது வரைக்கும் அந்த பாயிண்ட்ஸை வந்து ப்ரஷ் அப் பண்ணிடுவோம் இந்த வாரம். ஏன்னா எனக்குமே நெட்டுக்கு பாதி கட்டாய் தான் வந்துகிட்டு இருக்கு வர பேலன்ஸ்ல. ஓகே, ஸோ இப்போ இதுல ஒரு 3 பாயிண்ட் வச்சிருக்கோம், ஏன் வந்து ஆண்டவர் இன்னைக்கு பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பேசுறது இல்லைன்னு பார்த்தோம். ஏன் பேசுறது இல்லைன்னா இது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. இது தேவன் வந்து மனிதர்களோடு பேசி இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஒரு காரியம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. எப்ப நிறைவானது வரும்போது அதுக்கப்புறம் இந்த குறைவானது ஒளிந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த காரியத்தை வந்து நம்ம பார்க்கணும்னா 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 8ல இருந்து 12 வசனம் முதல் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 8ல இருந்து 12. அன்பு ஒரு காலும் ஒழியாது. அதானே ராஜா?
அன்பு அதான் ஒரு படிங்க. காலம் ஒழியாது. 8ல இருந்து 12 வரைக்கும். ஆ, தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம். ம், ம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம். ம், அறிவானாலும் ஒழிந்து போம். ம், நம்முடைய அறிவு குறைவுள்ளது. ம், நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. ம், நிறைவானது வரும்போது ம், குறைவானது ஒழிந்து போம். ம், நான் குழந்தையாயிருந்த போது குழந்தையைப் போல் பேசினேன். ம், குழந்தையைப் போல சிந்தித்தேன். ம், குழந்தையைப் போல யோசித்தேன். ம், நான் புருஷனான போதோ ம், குழந்தைக்கேற்றவைகளை ம், ஒழித்து விட்டேன். ம், இப்பொழுது ம், கண்ணாடியிலே ம், நிழலாட்டமாய் பார்க்கிறோம். ம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். ம், இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன். அப்பொழுது ம். நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். அறியப்பட்டிருக்கபடி அறிந்துட்டீங்க. சோ இப்ப இதுல வந்து இது ஒரு பெரிய ஸ்டஃப். இதுவே வந்து பெரிய பைபிள் ஸ்டடியா போவோம். நம்ம அதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம இதுல எடுத்து பார்ப்போம். ஒரு விஷயத்த வந்து அழிந்தே போவாது அப்படின்றாரு. அது என்னது? அது அன்பு. அன்பு ஒரு காலம் ஒழியாது. அப்போ ஒரு காலம் ஒழியாது அப்படின்னும் போது ஆண்டவர் வந்த பிறகு சரி, நம்ம பரலோகத்துல இருக்கும்போது சரி, 1000 வருஷ சாட்சிங்க பூமியில இருக்கும்போது சரி, அதுக்கப்புறம் புதிய வானத்துல இருக்கும்போது சரி, புதிய பூமி சரி, அதுக்கப்புறம் நித்திய நித்தியமா சரி, எது மட்டும் ஒழிந்து போவாது? அன்பு ஒரு காலம் அப்படின்னும் போது எந்த டைம்லயும் ஒளிந்தே போறது கிடையாது. ஆனா ஒளிந்து போகக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறைவானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சில காரியங்களை. எதெல்லாம் குறைவான காரியங்கள்னு சொல்றாரு? எதெல்லாம் ஒளிந்து போகும்னு சொல்றாரு பவுல்? யாராவது சொல்றீங்களா? குறைந்து போகும், ஒளிந்து போகும்ன்றது குறைவானது. இந்த வசனத்துல இருந்து தீர்க்க தரிசனமும் ஒழிந்து போகும் ஒழிந்து போம். ஓகே, தீர்க்க தரிசனம் ஒழிந்து போயிடும். அப்புறம் அந்நிய பாஷைகள் ஒழிந்து போம். அந்நிய பாஷைகள் ஒழிந்து போகும். அப்புறம் அறிவானாலும் ஒழிந்து போம். அறிவானாலும் ஒழிந்து போகும். அப்போ இதுல அடுத்த வசனம் பார்த்தோம்னா நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. அப்போ இதுல எதெல்லாம் ஒளிந்து போகக்கூடிய விஷயம், ஒளியாத விஷயம், ரெண்டையுமே இந்த வசனத்துல கம்பேர் பண்றாரு. 8வது வசனத்துல அன்பு ஒரு காலம் ஒளிய போறது இல்லை. அப்ப அன்பு தான் பிரதானமா சொல்றாரு, அது ஒளியவே போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ நிறைவானது வந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, எந்த காலகட்டத்துல இருந்தாலும் சரி, அன்பு ஒழிந்து போவாது. ஏன்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப தேவன் அன்பாகவே இருக்கிறார் போது தேவனோட எல்லாருமே அன்புலதான் இருக்க முடியும். அதனால அன்பு ஒழிந்து போகாது. ஆனா தீர்க்க தரிசனமானாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷையும் ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும். அப்ப இந்த ஒழிந்து போகக்கூடியது, அழிந்து போகக்கூடிய அந்த ஒரு விஷயத்துல வந்து ஒரு 3 விஷயத்தை இங்க சொல்றாரு. தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை, அறிவு. இந்த 3 காரியமும் ஒழிந்து போகும். இப்ப இந்த 3 காரியங்களும் எதோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஜென்ரலா அப்படியே எடுக்க முடியாது. இப்ப இது எல்லாமே எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆவியின் வரங்கள். அப்ப 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல இருந்து 14 வரைக்கும் இதே பிரச்சனைகள் தான். அங்க அந்த இது பிரச்சனைகள்னா அந்த ஜனங்களுக்கு ஒரு அறிவுரை எழுதி சொல்ற காரியங்களா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அது பிரச்சனையா இருக்கு கொரிந்தி சபையில. அப்போ இந்த தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை, அறிவு, இதெல்லாம் அறிவுன்றது நம்ம புக்ல படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிற அந்த காரியத்தை குறித்து இவர் பேசல. அறிவு அப்படின்றது வந்து ஒரு வரமா சொல்றாரு. அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் எங்க இருந்து வந்திருக்கு, எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா, எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம். அதை ஒரு தடவை படிச்சிடலாம். எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனம். அடையாளங்களினாலும் ம், அற்புதங்களினாலும் ம், பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் ம், தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த ம், பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் ம், தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற ம், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் ம், கவலையற்றிருப்போமானால் ம். தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ஓகே, இது வந்து யாருக்கு எழுதப்பட்டுச்சுன்னு நம்ம போன வாரமே பார்த்தோம். அந்த 3வது வசனமும் சேர்த்து பார்க்கும்போது இது வந்து எபிரேயர்களுக்கு எழுதப்பட்ட அந்த நிருபத்துல எபிரேயர்களுக்கு புதிய உடன்படிக்கைக்கு, பழைய உடன்படிக்கை யாருக்கு பண்ணப்பட்டுச்சோ
அவர்களுக்கு புதிய உடன்படிக்கை பண்ணப்படுது. அந்த புதிய உடன்படிக்கைக்குரிய டீச்சிங்ல சொல்லும் போது தேவன் வந்து இந்த அடையாளங்கள் அற்புதங்கள்லாம் எதுக்கு கொண்டு வந்தார்னா அவங்கள வந்து ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க வைப்பதற்காக கொண்டு வந்தாரு. பழைய உடன்படிக்கையோட ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காரியம் புதிய உடன்படிக்கை வரும்போது தேவனுடைய ஆவியோடு சேர்த்து அது நடப்பிக்கப்படுது புதிய உடன்படிக்கையில. ஏன்னா பழைய உடன்படிக்கை வந்து கற்பலகைகளோடு இருந்தது, புதிய உடன்படிக்கையானது ஆவியோடு உள்ளது. அப்ப அந்த ஆவியோடு இருக்கக்கூடிய புதிய உடன்படிக்கையில பங்கேற்க போற மக்களுக்கு அந்த புதிய உடன்படிக்கையாகிய அந்த 1000 வருஷ அரசாட்சிக்குள்ள ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காரியங்களை தேவன் அடையாளங்களினாலும் அற்புதத்தினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் முக்கியமானது தம்முடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பம் பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும். அப்ப இந்த வரங்கள் வந்து எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா தேவனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துறதுக்கு ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கக்கூடிய அந்த ஒரு ஜனங்களுக்கு ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க இதுல இருக்கிற அந்த ஒரு ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியை தேவன் அவருடைய சித்தத்தின்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பகிர்ந்து சிலருக்கு ஒவ்வொரு வரங்களா கொடுக்குறாரு. இததான் கொரிந்தியர்ல அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த வரங்கள் எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சுன்னா இன்னைக்கு அடையாளங்கள் நிறுத்தப்படும், அற்புதங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம என்ன சொல்றோம், டிஸ்பென்சேஷன் மாறிடுச்சு. இப்ப வந்து நம்ம புதிய உடன்படிக்கையின் காலத்துல இல்ல அதுக்கு நுழையறதுக்கான டைம்ல இல்ல, நமக்கு அது கொடுக்கப்படவும் இல்லை. அது யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யார் பழைய உடன்படிக்கை கொடுக்கப்பட்டுச்சோ அவர்களுக்கு அந்த புதிய உடன்படிக்கை கொடுக்கப்பட்டுச்சு. அந்த புதுப்பிக்கப்பட்ட அந்த புதிய உடன்படிக்கை வந்து ஆவியினால் உண்டாகக்கூடியது. அவர்களுடைய இருதயத்திலே அந்த வசனத்தை இருந்தது. அது ஆவியின் பிரமாணத்தோடு கூட நடப்பிக்கக்கூடியதா இருந்துச்சு. அதுல அவர்களுக்கு அடையாளங்கள் அற்புதத்தோட சேர்ந்து பரிசுத்த ஆவியின் வரத்தையும் வரங்களும் கொடுத்திருக்காரு. அந்த வரங்கள் பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்ட அந்த வரங்கள்ல தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை, அப்புறம் வியாக்கியானம், அறிவு, இது எல்லாமே சேர்ந்து வரக்கூடியது. அந்த ஒரு காரியத்தை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அன்பு மட்டும்தான் எப்பயுமே இருக்கக்கூடியது, மற்றது ஒழிந்து போயிரும் அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? இல்ல ஏதாவது கேள்வி இருக்கா? இதுல கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணுங்க. சோ இப்ப அடுத்தது நம்ம பார்க்கும்போது இந்த குறைவானது அப்படின்னு சொல்லிட்டு அழிந்து போகக்கூடியது அப்படின்னு சொல்லும் போது பவுல் போட்ட பட்டியல்ல எதெல்லாம் வருதுன்னா தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை, அறிவு, இதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் வந்து ஒழிந்து போகக்கூடிய காரியத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்ப ஒழிந்து போவோம் அப்படின்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா 10வது வசனத்துல நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். அப்ப நிறைவானது வர்ற வரைக்கும் அப்ப அங்க வந்து சொல்றது வந்து நிறைவானது ஒன்று வரும்போது குறைவானதானது ஒழிந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குழந்தையா இருந்த போது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த கான்டெக்ட்ல வந்து பவுல் வந்து உண்மையிலேயே ஒரு குழந்தையா இருந்தப்போ குழந்தைய போல பேசுறது அப்படின்றத சொல்றாரா, இல்ல குழந்தைய போல சிந்திக்கிறது யோசிக்கிறது அதை பத்தி பேசுறாரா, இல்ல கான்டெக்ட்ல குழந்தையை போலன்னும் போது குறை உள்ளதுன்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசனம் சொல்றதுலயும் அறிவுலையும் அந்நிய பாஷை பேசுறதோ இதெல்லாம் ஓய்ந்து போயிரும் சொல்றக்கூடிய அந்த காரியத்துல குறைவு இருக்கு, அத குழந்தையை போல இருந்ததா சொல்றாரா? உங்களுக்கு புரியுதா அந்த ஒப்புமை? புரியுது. அப்ப இந்த காரியத்துல வந்து பவுல் வந்து நான் சின்ன குழந்தையா இருந்தப்ப நான் யோசித்த மாதிரி இப்ப நான் யோசிக்கலன்னு சொல்ல. கான்டெக்ட் என்னன்னா அன்புதான் எல்லாத்துலயும் நிலை நிற்கக்கூடியது. தீர்க்க தரிசனங்கள், அந்நிய பாஷை, அறிவு இதெல்லாம் ஒரு பர்பஸ்க்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து குறைவானது, அது வந்து பவர்ஃபுல்லானது கிடையாது, அது குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது அதெல்லாம் ஒழிந்து போயிரும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிடுறாரு. ரெண்டாவது, நான் குழந்தையா இருந்த போது அப்படின்னா கிறிஸ்துவில் வளர்ற அந்த காரியத்துல அவர் வந்து புதிதாக குழந்தையாக இருந்த போது, அவர் சின்ன குழந்தையா இருந்தப்பில்ல. அப்ப அந்த ஒரு காரியத்துல இருந்த போது குறைவானது என்னது? தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை, அறிவு, இந்த காரியங்கள், வரங்கள், இதெல்லாமே. அப்ப நான் குழந்தையா இருந்த போது குழந்தையை போல பேசினேன். பேசக்கூடியது என்னது? அந்நிய பாஷை. குழந்தையை போல பேசினேன். குழந்தையை போல சிந்தித்தேன், எனது அறிவு. குழந்தையை போல யோசித்தேன், தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய காரியங்கள். சோ இப்படி மனதிலே பேசுறதும் தன்னுடைய யோசனைகளும் குறை உள்ளதா இருந்துச்சு குழந்தையா இருக்கும் போது
அப்ப நிறைவானது வர்ற வரைக்கும் குறைவானது இருந்துச்சு அப்படின்றது. அப்ப நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதே வசனத்துல சிந்தித்தேன், நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகள் ஒழிந்து விட்டதுன்னு போட்டிருக்கா. எப்படி போட்டிருக்கு? கரெக்டா படிங்க. ஒழித்து விட்டேன். யார் ஒழித்திருக்கிறது? அதுவா அதேதான். ஒழிந்து போயிடல. நம்- பவுல் நம்மளே சொல்றாரு, நான் புருஷனான போதோ ஒழித்து விட்டேன். குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். ஐ புட் அவே த சைல்டிஷ் திங்ஸ் அப்படின்றாரு. அப்ப இங்கிலீஷ்ல வந்து சைல்டிஷ் திங்ஸ்னும் போது எதெல்லாம் சொல்றாருன்னா, தீர்க்க தரிசனம் சொல்றது, அந்நிய பாஷையில பேசுறது, ஞானத்தை வரங்கள், இந்த காரியத்தை வந்து ஒரு குழந்தைக்கான காரியமா சொல்லி, நான் புருஷனான போதோ இவைகளை ஒழித்து விட்டேன் அப்படின்றாரு. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற சபைகள்லயும் சரி, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவமும் சரி, இந்த காரியம் எல்லாமே வந்து 20வது நூற்றாண்டினுடைய துவக்கத்துலதான் ஆரம்பிச்சது. அது வேணா இன்னொரு நாள் தனியா எடுப்போம், பிரதர் கூட எடுப்பாரு, அசிசி இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதுலதான் இந்த காரியங்கள் எல்லாமே ஆரம்பிச்சது 20th செஞ்சுரியினுடைய பிகினிங்ல. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த காரியங்கள் அப்படியே முடிஞ்சு போய் அந்த இதுலதான் இருந்தது. ஸோ இப்ப என்ன சொல்ல அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற சபைகள்ல முக்காவாசி உச்சக்கட்ட ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படின்னு சொல்ல போனா அதை எதை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா, ஒண்ணு தீர்க்க தரிசனம் சொல்றது, அந்நிய பாஷை பேசுறது, தேவனுடைய அறிவுல சொல்றதுன்ட்டு, வியாக்கியானம் பண்றதுன்ட்டு. சோ இந்த காரியங்கள் தான் இன்னைக்கு இருக்கிற சபையில ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய எவாலுவேஷன், மனிதர்கள் சபைகள் பண்ணக்கூடியதுல. ஒருத்தர் அந்நிய பாஷை பேசுறாருன்னா, ஐயோ பரவாயில்லையே, டங்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு, அவர் ரொம்ப ஆவிக்குரிய மனுஷன் போல. தீர்க்க தரிசனம் சொல்றாரு, ஐயோ பரவாயில்லையே, தீர்க்க தரிசனமே சொல்றாரு, அவர் ரொம்ப ஆவிக்குரிய மனுஷன் போல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த வரங்கள் அதனுடைய அடிப்படையே புரியாம இந்த தீர்க்க தரிசனம் சொல்றதா இருக்கட்டும், அந்நிய பாஷையா இருக்கட்டும், இதெல்லாம் குறைவுள்ளது, அதெல்லாம் ஒழிந்து போகக்கூடியது. அது வந்து ஒருத்தர் ஆவிக்குரிய இதுல குழந்தையா வந்தப்ப அவங்க அதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. பவுலும் செஞ்சிருக்காரு. அப்புறம் என்ன சொல்றாரு? குழந்தையா இருந்தப்ப நான் இப்படி எல்லாம் பண்ணேன், நான் புருஷன் ஆன போதோ குழந்தைக்கு ஏற்றவர்களை ஒழித்து விட்டேன். அப்ப அதுவா என்னை விட்டு போயிடல, பவுலை விட்டு போயிடல, பவுல் அதை ஒழித்து விட்டார், நிறுத்திட்டாரு. இப்பொழுது கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறிந்து கொள்வேன், அறியப்படுகிறபடியே அறிந்து கொள்வேன். அப்ப இந்த காரியத்தை மொத்தமா வந்து ஒரு கான்டெக்ட்ல எடுத்து பார்க்கும்போது, இதனுடைய கான்டெக்ட்டோட படிக்கும் போது, என்ன நோக்கத்திற்காக தேவன் பரிசுத்த ஆவியின் வரங்களை தன்னுடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்தார் அப்படின்றத பார்க்கணும். அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துறதுக்கு. ஏன் உறுதிப்படுத்துறாருன்னு நம்ம அடுத்த பாயிண்ட்ல பார்ப்போம். அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துறதுக்குன்னு இப்ப பார்க்கலாம். ஸோ வார்த்தையை உறுதிப்படுத்துக்கு அதுல வந்து ஒரு விஷயத்த மட்டும் பவுல் வந்து, இது வந்து என்னைக்குமே ஒழிந்து போவாது அப்படின்ட்டாரு. அது அன்பு. அன்பு ஒரு காலம் ஒழிந்து போவாது. அப்ப அடுத்தது என்னது? தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை, அறிவு, இதெல்லாம் குறைவுள்ளது, இது ஒழிந்து போவுடையது. எப்ப ஒழிந்து போவோம் அப்படின்னும் போது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போயிடும். அப்ப பவுலுக்கு வந்து அந்த டைம்ல வந்து அவரு குழந்தை மாதிரி இருந்தப்போ குழந்தைய போல பேசினேன், குழந்தைய போல சிந்தித்தேன், குழந்தைய போல யோசித்தேன். எது முன்னாடி கான்டெக்ட்ல தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை, அறிவு. சோ இந்த காரியங்கள். நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகள்னு போது இது எல்லாத்தையும் சேர்த்துறாரு. குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். அப்ப அந்நிய பாஷையை பேசுறவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஆளா, இல்ல ஒருத்தர் அன்பு செலுத்துறவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஆளா? அடிப்படையில வந்து அன்பே பிரதானமாயிருது. அந்நிய பாஷை அதான் அந்த கான்டெக்ட் ஃபுல்லாவே படிச்சுட்டு வந்தா, வெண்கலம் அடிக்கிற மாதிரி இருக்கும், நீங்க பேசுறது அன்பு உங்களுக்கு இராவிட்டால் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்டெக்ட்ல பேசிட்டு வர்றாரு. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய உச்சக்கட்ட அனுபவம் அப்படின்னு சொல்ல போனா, அன்புல எந்த அளவுக்கு நம்ம பூரணப்படுறோமோ, அந்த அன்பை எந்த அளவுக்கு வெளிக்காட்டுறோமோ, அதுதான் வந்து நிரந்தரமான ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை தவிர, அந்நிய பாஷை பேசுறதும், தீர்க்க தரிசனம் சொல்றதும், அறிவை உணர்த்தும் வியாக்கியானங்கள் பண்றதும், இது எல்லாமே குறைவுள்ளது. மனுஷனுடைய நிறைவு வரும்போது, அந்த நிறைவு வரும்போது இந்த குறைவானது ஒழிந்து போயிடும். அப்ப அந்த நிறைவு நமக்கு வருது அப்படின்னும் போது, குறைவு வந்து தன்னால ஒழிந்து போறது இல்லை, அது ஒழிந்து போயிடும். நிறைவு வரும்போது குறைந்து போயிடும். ஆனா அதை செய்ய வேண்டியது அந்தந்த நபர். இப்ப பவுல் வந்து, நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவர்களை ஒழித்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதோட சேர்த்து அப்ப என்னுடைய ஒரு இதையும் சொல்லிடுறேன். நானும் வந்து அந்நிய பாஷை பேசுறதுதான் வந்து ரொம்ப ஒரு பரவச நிலையா, ஒரு ஆவிக்குரிய உச்சக்கட்ட நிலையா நினைச்சிட்டு இருந்தேன். இந்த காரியங்கள்லாம் வேதத்தினுடைய
சத்தியம், ஆழம் இதெல்லாம் புரிய ஆரம்பிக்க வந்து அந்நிய பாஷை வந்து ஒரு குழந்தைக்கானது. அதை வந்து பவுலே வந்து நான் ஒழித்து விட்டேன்றார் குழந்தைக்கான காரியங்களை. ஏன்னா அவருக்கு அந்த ரியாலிட்டி புரியுது, ரியாலிட்டி புரிஞ்சு புருஷன் ஆகும் போது இவைகளை ஒழிக்கிறேன்றாரு. அந்த மாதிரி நானுமே இன்னைக்கு வந்து அந்த காரியங்கள் எல்லாம் நம்மளுடைய புரிதலின் காரணமாக, தவறுதலின் காரணமாக நிறைய விஷயங்கள் நமக்கு இம்ப்யூட் பண்ணப்பட்டிருக்கு. ஒவ்வொரு காரியமா நம்ம குழந்தைக்கு ஏற்றவைகள் 1, 2 இல்லை, நிறைய வச்சிருக்கோம். கிறிஸ்தவத்துல இன்னைக்கு மாட்டப்பட்ட கண்ணாடிகள், பச்சை கண்ணாடின்னு சொல்ற மாதிரி ஏகப்பட்ட காரியங்கள் நமக்கு மாட்டி விட்டுருக்காங்க. அது ஒவ்வொன்றையும் நம்ம அந்த மெச்சூரிட்டி, புருஷனான போதும் போது மெச்சூரிட்டியை பத்தி பேசுது. அந்த புருஷனான போதோ, குழந்தைன்றது மெச்சூரிட்டி கம்மியா இருக்க தன்மையை பேசுது. அப்ப மெச்சூரிட்டி கம்மியா இருக்கும் போது நமக்கு என்னெல்லாம் பாக்குறோமோ இதான் அதான் நினைச்சு நம்ம போயிட்டே இருப்போம். அந்த மெச்சூரிட்டி நமக்கு வர வர இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம தான் ஒழித்து விடணும். ஒழித்து விட்டுட்டு நம்ம சத்தியமான காரியம் என்னது? அன்பு. அதுல நிலைத்திருக்க பிரயாசப்பட்டு முன்னேறி போகணும். சோ அப்ப எல்லா காரியத்திலையும் இப்போ இந்த தீர்க்க தரிசனமா இருக்கட்டும், அந்நிய பாஷையா இருக்கட்டும், ஞானத்தை போதிக்கும் காரியமா இருக்கட்டும், இந்த வசனங்கள், இந்த வரங்கள், அடிப்படையில இந்த வரங்கள் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்காக கொடுக்கப்பட்டது. இது வந்து குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது இது ஒழிந்து போயிடும். குழந்தையா இருந்தபோது அதை வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சோம். நம்ம புருஷர் ஆகும்போது, மெச்சூர் ஆகும்போது அவைகளை நாம் ஒழித்து விட வேண்டும். அதனால தேவன் இன்னைக்கு வந்து யாரையோ, இது எதுக்காக நம்ம இப்ப சொல்றோம் அப்படின்னா, இப்ப நிறைய பேர் வந்து எனக்கான வார்த்தை என்ன, தேவன் என்ன குறித்து என்ன தீர்க்க தரிசன திட்டம் வச்சிருக்காரு, எனக்கு என்ன வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது வந்து ஒரு சைல்டிஷான தனம். ஏன்னா அந்த காரியத்தை தாண்டி வளர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு புருஷரான போதும். அப்ப இந்த காரியம் வந்து ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட அந்த டைம்ல வந்து வேதாகமம் பூரணப்பட்டு கொடுக்கப்படலை. இன்னைக்கு நம்ம கையில இருக்க மாதிரி ஒரு பைபிள்னு கிடையாது. எடுத்து டக்குன்னு 1 கொரிந்தியர், ரோமர், எபேசியர்னு எடுத்து பிரிச்சு படிக்கிறதுக்கு அன்னைக்கு கிடையாது. அப்ப அன்னைக்கு இருந்தது வந்து பழைய ஏற்பாடு இது மட்டும்தான், நியாயப்பிரமாணம் மட்டும்தான். ஆனா காஸ்பல் டைம்ஸ்ல வந்து இயேசு கிறிஸ்து இருந்தப்போ கொஞ்சம் அதோட ஆவிக்குரிய விதத்தை ஆட் பண்றாரு. உதாரணத்துக்கு, ஒரு ஸ்திரியை விபச்சாரம் செய்தால் அது பாவம். ஆனா இயேசு கிறிஸ்து வந்து என்னன்றாரு, அதோட ஆட் பண்ணி அதை ஸ்பிரிச்சுவலைஸ் ஆக்கி, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்றுன்றாரு. அப்ப அந்த கான்டெக்ஸ்டை இன்னும் ரெனியூ பண்ணி, புதிய உடன்படிக்கைக்கு ஏற்ற மாதிரி ரெனியூ பண்ணி ஆவிக்கேற்ற விதத்துல தராரு. அப்ப அது வந்து அவர்களுக்கு எழுதப்படலை. பழைய ஏற்பாட்டுல இருந்தது, பழைய ஏற்பாட்டு டனாக்னு சொல்லக்கூடிய அந்த பழைய ஏற்பாட்டுல அவர்கள் கையில இருந்துச்சு. வேதம்ன்ற போதே அது வெறும் பழைய ஏற்பாடா தான் இருந்துச்சு அவங்க கையில. இந்த புதிய ஏற்பாட்டுல ஈவன் இயேசு கிறிஸ்து காலத்துல வாழ்ந்தப்ப அவர் சொன்னதே அப்ப இன்னும் எழுதப்படவில்லை. அதுக்கப்புறம் பவுல் வந்தப்ப பவுலுக்கு சில காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்துறாரு. புறஜாதிகளும் சேர்ந்து உள்ள வரும்போது அவர்களுக்கு புரியக்கூடிய விதத்துல சில காரியங்கள் சொல்றாரு. அப்படி பல காரியங்கள் வந்து அப்போ வந்து அவங்களுக்கு வேதம் இல்லாதனால பழைய ஏற்பாட்டு சத்தியத்தை அப்படியே உள்ள எடுத்துட்டு வர முடியாத அந்த ஒரு சூழ்நிலை. ஏன்னா புதிய உடன்படிக்கை ஆவியோடு சம்பந்தப்பட்டது. அப்போ ஆவியின் வரங்களின் மூலமாக ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசன வரம், ஒரு சிலருக்கு வியாக்கியான வரம், ஒரு சிலருக்கு அந்நிய பாஷையின் மூலமாக அதை வியாக்கியானம் பண்றதுக்கு, இப்படி வரங்கள் மூலமா தேவன் கிரியை செய்து ஜனங்களோடு பேசி தன்னுடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தினாரு, அவங்க ஆவிக்குரிய ரீதியில வளர்றதுக்கு. அதற்கப்புறம் அதுவே இப்ப குழப்பமாகிற மத்திய சூழ்நிலை இருக்கு. சோ இப்ப நம்ம புரிஞ்சுட்டது என்னன்னா, இந்த குறை உள்ளதுன்னு சொல்லக்கூடிய இந்த வரங்கள் இது எல்லாமே வந்து நிறைவானது வரும்போது போயிடும். ரெண்டாவது, குழந்தையா இருக்கும்போது, நம்ம மெச்சூரிட்டி கம்மியா இருக்கும்போது அது நமக்கு நம்ம பழகுறோம் அதை. அது இந்த இப்போ உள்ள டிஸ்பென்சேஷன்ல இது மறுபடியும் உள்ள புகுத்தப்பட்டிருக்கே தவிர அந்த டிஸ்பென்சேஷன்லயே நம்ம இல்லை. இது வந்து கொரிந்தியர்லாம் எழுதும் போது அப்போஸ்தலர் 28க்கு முன்னாடி அந்த ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க போறவங்களுக்கு ஆவிக்குரிய விதத்துல அந்த புதுப்பிக்கப்பட்ட கட்டளைகள் எல்லாம் கொடுக்கறதற்காக அவர்களுக்கு தேவன் பேசிய விதங்கள் இது. அப்ப அது வந்து இப்ப தேவை இருக்கான்னு கேட்டா இன்னைக்கு அந்த டிஸ்பென்சேஷன்ல இல்லை. அப்ப அந்த காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு நிறைவு பெற்றிருக்கு. அந்த டைம்லயே அது வந்து பூரணப்படும் போது முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது முதல் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் போலாம் இல்லையா? இல்ல யாருக்கா சந்தேகம் இருந்துச்சுன்னா நிறுத்தி கூட கேளுங்க. சொல்லுங்க சிஸ்டர். இப்போ அன்பு ஒழியாது, குறையாதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? மத்ததெல்லாம் ஒழிந்து போவோம், அன்பு ஒழியாது. இந்த அன்பு சொல்லும் போது இது இன்னும் கொஞ்சம் அதிகமா கொஞ்சம் அதை பத்தி சொல்லுங்க, விளக்கம் கொடுங்களேன். அன்புன்றது நமக்கு ஆண்டவர் மேல் உள்ள அன்பை பத்தி குறிக்கிறதா, இல்ல இந்த அன்புன்றது எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு அன்பா இருக்கிறத பத்தி அது குறிக்குதா அப்படின்னுட்டு?
இல்ல அது எல்லா இதுலயுமே அன்பே பிரதானமானது. அதாவது மெயின் ரீசன் என்னன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறாரு. அவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை பொழிய பண்ணுகிறார். தன்னுடைய விரோதியை நேசிக்க சொல்றாரு. அப்ப அந்த ஒரு அன்பு, அப்ப தேவன் மீது அன்பா இருக்கணும். அதான் உன்னை போல பிறனை நேசின்றாரு. அது வந்து புதிய உடன்படிக்கைக்கான கட்டளையே இருந்தாலும் நம்ம அடுத்த வாரத்துல பார்க்கும்போது அடுத்த வாரத்துல தான் நினைக்கிறேன் டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்னு சில காரியங்கள் பேசுவோம். ஸோ எல்லா காலகட்டங்கள்லயும் பொருந்தக்கூடிய ஒரு சில சத்தியங்கள் காமனா இருக்கு. என்னது? தேவன் அன்பாகவே இருக்கிறார், அது அவருடைய குணாதிசயம். ஆதாம் மரித்தது போல கிறிஸ்துவும் மரித்தார். கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால நம்ம உயிர்த்தெழுவோம் அப்படின்றது வந்து எல்லா காலத்திலயும் மரித்தவங்க. இப்ப ஆதாம் உயிர்த்தெழ போறாரா அப்படின்னா ஆமா, ஆதாம் வந்து இயேசு கிறிஸ்து வந்து மரிப்பாரு உயிர் தெழுவாரு, அதை நான் விசுவாசிக்கிறதுனால உயிர் தெழுவேன்னு சொல்லிட்டு ஆதாம் விசுவாசத்தான அந்த காலத்துல இல்ல. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து கூட சீஷர்கள் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்துல கூட சீஷர்கள் போகும்போதே நான் மரிக்கணும் 3ஆம் நாள் எந்திரிக்கணும் அப்படின்னு உடனே அப்படியெல்லாம் உமக்கு ஆகக்கூடாது ஆண்டவரேன்றாரு பேதுரு. உடனேதான் அப்பாலே போ, பின்னாலே போக சாத்தானே அப்படின்றாரு. சோ அப்ப அவர்களுக்கே வந்து இயேசு கிறிஸ்துவோட கூட வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த சீஷர்களுக்கே அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், அதன் மூலமாக நம்முடைய உயிர்த்தெழுதல், இது வந்து இந்த உயிர்த்தெழுதல் இப்படிதான் நடக்கும்ன்றது அவங்களுக்கு புரியல. கடைசி நாள்ல உயிர்த்தெழுவோம்னு தெரியும், ஆனா அது எப்படி நடக்கும் அது தெரியாது. ஏன்னா லாசரு இதுல சொல்லும் போது எங்களுக்கு தெரியும் கடைசி நாள்ல உயிர்த்தெழுவோன்றது தெரியும் அப்படின்றாங்க. ஆனா அது எதனால் நடக்கும்? கிறிஸ்து மரிப்பார், அவர் உயிர்த்தெழுதல் முறக்கணியா வருவார் அப்படின்ற காரியம் அவர்கள் சீஷர்களுக்கே அப்ப தெரியாது. அப்படி இருக்கும்போது பழைய ஏற்பாட்டுல எத்தனையோ பேர் இருந்தாங்க. சாமுவேல் இருந்தாரு, ஏசாயா இருந்தாரு, எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க. பாதி தீர்க்க தரிசனம் சொன்னவங்களுக்கு அந்த தீர்க்க தரிசனமே புரியாது. தானியலே வந்து இதெல்லாம் என்னவா இருக்கும் எனக்கு புரியலையே அப்படின்னு, உனக்கு புரிய தவிர நீ மூடி வச்சுட்டு போ அப்படின்றாரு, எழுதி வச்சுட்டு. நாட்களின் கடைசியில் நடக்க வேண்டியது இதெல்லாம் அப்படின்ட்டு. அப்ப தீர்க்க தரிசனத்தை ஒருத்தர் எழுதியிருக்காருன்னா அவர் எல்லாத்தையும் புரிஞ்சு எழுதுறாருன்றது அர்த்தம் கிடையாது. அவர் மூலமாக தேவன் எழுதி வைக்க வேண்டியவைகளை எழுதி வைக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பழைய ஏற்பாட்டு ஏகப்பட்ட பரிசுத்தவான்கள் இருக்காங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணியிருந்தவங்க இருக்காங்க. அவங்க யாருக்குமே இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் பிறப்பாரு, மரிப்பாரு, உயிரோட எந்திரிப்பாரு, அவர் உயிர்த்தெழுதல் முதற்கனியா வருவாரு, அதனால நம்ம எல்லாருமே உயிர்த்தெழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் விசுவாசத்தது கிடையாது இந்த ஃபார்மேட்ல. ஆனா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவங்க எல்லாரும் உயிர்த்தெழுவாங்க. எப்படி உயிர்த்தெழுவாங்க? ஏன்னா ஃபேக்ட் வந்து இயேசு கிறிஸ்து மரித்தாரு, அவர் உயிர்த்தெழுந்தார். அதனால எப்படி ஆதாமுக்குள்ள எல்லாரும் மரிக்கிறாங்களோ அந்த மாதிரி கிறிஸ்துக்குள்ள எல்லாரும் எழுந்திருப்பார்கள் இருக்கு. அப்ப அந்த ஒரு ஃபேக்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆகுது. அந்த மாதிரி இந்த டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத் அப்படின்றதுல வந்தோம். டிரான்ஸ் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத்னும் போது எல்லா காலகட்டத்திலையும் பொருந்தக்கூடியது என்னன்னா அன்பு. அப்போ புதிய கட்டளையில வந்து தேவன் என்ன சொல்றாரு? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனாய் கர்த்தரை அன்பு கூர்வாயாக, அதே மாதிரி பிறனையும் அன்பு கூர்வாயாக. அப்ப அன்புதான் எல்லாத்துலயும் முடிச்சுட்டு போயிடுறாரு. அப்போ தேவன் இவ்வளவு செய்யறதுக்கான காரணம் என்னன்னா அவருடைய அன்பை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. சோ அதுதான் அந்த அன்பு. அதனால அது வந்து ஒழிந்து போவாது. இனி பரலோகத்துக்கு போனாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, தேவனோடு இருந்தாலும் சரி, தேவனோடு இருக்கும் போதும் சரி, எல்லா இதுலயும் அந்த மைய கருவா இருக்கிறது என்ன அப்படின்னா அன்பு ஒண்ணுதான். அங்க உட்காந்து பரலோகத்துல அந்நிய பாஷை பேசுவோமா, அந்நிய பாஷை இருக்கா, என்ன பாஷை இருக்கு அப்படின்றதே பாயிண்ட் கிடையாது. அங்க அன்பு இருக்கு. அந்நிய பாஷைன்றது குறைவுள்ளது, அது ஒழிந்து போயிடும்னு வசனம் சொல்லுது. நம்ம குழந்தையா இருந்தப்ப மெச்சூரிட்டி இல்லாம இருந்தப்ப நம்ம அந்நிய பாஷை பேசிக்கலாம், தீர்க்க தரிசனம் சொல்லிருக்கலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம். ஆனா மெச்சூரிட்டியில வளரும் போது இவைகள் தேவையில்லாதது, இது ஒழிந்து போகக்கூடிய ஒரு விஷயம், இது எனக்கு தேவையில்லை, அன்புதான் பிரதானமானதுன்னு அன்பை எடுத்துக்கிட்டு இதெல்லாம் அவர் ஒழித்து விட்டாரு. யாரு? பவுல். குறைவானதுகளை, குழந்தை போன காரியங்களை அவர் மெச்சூர் ஆகி புருஷனாகும் போது. ஓகே சிஸ்டர்? சரி பிரதர், தேங்க்யூ பிரதர். ஓகே, நம்ம அடுத்த பாயிண்ட். அடுத்து என்ன, இந்த இது வந்து ஒரு பர்ஃபெக்டானது வரும்போது, நிறைவானது வர்ற வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது பூரண மனிதர் ஆகும் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரியத்தை பார்ப்போம். எபேசியர் 4வது அதிகாரம் 11ல இருந்து 15வது வசனம் வரைக்கும். எபேசியர் 11, எபேசியர் 4ல 11, 11ல இருந்து 15 வரைக்கும். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி
கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஓகே, இப்ப இது பல விஷயங்கள் இதுலயும் அடங்கியிருக்கு. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தில், இந்த குமாரனை பற்றும் போது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், குமாரனுடைய அந்த விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண மனுஷராகும் வரைக்கும். அப்ப அந்த வரைக்கும் அப்படின்னும் போது அது ஒரு டைம் ஃப்ரேம், புரியுது இல்லையா? ஸோ எது வரைக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்றாரு. இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் இது மாத்தி சொல்லிட்டு முன்னாடி பின்னாடி ஜம்பிள் ஆகி வரும் வசனம் இங்கிலீஷ்ல பார்க்கும்போது. தமிழ்ல கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராகும் வரைக்கும் என்னென்ன செய்யறாரு? பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசியாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மேய்ப்பர் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்போ இன்னைக்கு இந்த ஊழியங்கள் 5-fold மினிஸ்ட்ரின்னு சொல்றாங்க. இதை வச்சு பெரிய ஊழிய களமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஊழியங்கள் இன்னைக்கு ஆக்டிவா இருக்கா, அப்ளிகபிளா இருக்கா? இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் இருக்காங்களா? இன்னைக்கு சீஷர்கள் இருக்காங்களா? தீர்க்கதரிசிகள் இருக்காங்களா? ஏன்னா அங்க தீர்க்கதரிசனம் குறை உள்ளது. தீர்க்கதரிசி அப்படின்னும் போது அது ஒரு ஆபீஸா தராரு. சுவிசேஷம் சொல்லக்கூடியவர்கள் சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர். அப்ப இந்த மேய்ப்பர்னும் போது அந்த மேய்ப்பர்ன்ற காரியமே எங்க இருந்து வருது அப்படின்னா ஆடுகள்னும் போது மேய்ப்பன் அப்படின்றது. ஆனா பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல கிறிஸ்துவினுடைய சரீரம் ஆடுகளே இல்லை அப்படின்ட்டு இருக்கு. அப்போ ஆடுகள் அப்படின்னு சொல்லும் போது அது இஸ்ரவேல் ஜனத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு காரியமா இருக்கு. ஆனா இங்க இது எல்லாத்துக்கும் என்ன சொல்றாரு? இந்த பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்திற்காகவும் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். அப்ப கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபைன்னும் போது இந்த கிருபையின் காலத்து சபையை பத்தி பேசுறாரு. இந்த சபை பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அந்த எல்லாம் சேர்ந்து எது வரைக்கும், அதான் தமிழ்ல சொன்னேன், தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் மாறி மாறி வருதுன்னு இல்லையா? இதெல்லாம் போட்டு இதை அடையிறதுக்கு கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூர்ண, ஏன்னா அதுக்கு ஒரு லிமிட் வேணும் இல்லையா? எந்த அளவுக்கு வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ்ல சிலரை மேய்ப்பராகவும் பக்தி விருத்தி அடையத்தக்க 12வது வசனத்தினுடைய கடைசியில கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னும் போது 14வது வசனத்துல கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். அப்ப அந்த டைம் ஃப்ரேம் வரைக்கும் இந்த ஊழியங்கள் பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கும் அப்ளை பண்ணப்பட்டுச்சு. ஏன்னா அப்போ இது டிரான்ஸ்லேஷனல் பீரியட் முடிஞ்சு அந்த யூதர்களும் உள்ள வராங்க, புறஜாதியும் உள்ள இருக்கிறாங்க. அந்த டைம் பீரியட்ல இது வருது. 14வது வசனத்துல என்ன சொல்றாரு? இது 11ல சொல்லும்போது தமிழ்ல பூரண புருஷராகும் வரைக்கும் அப்படின்ட்டாரு. ஸோ அப்ப அது ஒரு டைம் ஃப்ரேம், அது வரைக்கும். அப்ப இது வரைக்கும் போகணும் அப்படின்னும் போது அதுதான் அந்த லிமிட். அப்ப எது லிமிட்? கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும், அது வரைக்கும் இந்த காரியங்கள்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 14ல நாம் இனி குழந்தைகளாய் இராமல். அப்போ அது ஒரு டைம் ஃப்ரேம். இனி அப்படின்னும் போது இப்ப இருந்து, இங்கிலீஷ்ல henceforth, இது முதற்கொண்டு அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல இனின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க,
கரெக்டான மொழிபெயர்ப்புனா இது முதற்கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பவுல் வந்து எபேசியர் நிருபம் தான் வந்து கடைசியா எழுதின நிருபம். அந்த பாடி ஆஃப் கிரைஸ்டினுடைய டீச்சிங்ல கடைசி எழுதின நிருபம். அப்ப அந்த நிருபத்துல அவர் எழுதும்போது நாம் இது முதற்கொண்டு இனி குழந்தைகளாய் இராமல். அப்ப குழந்தைகளாய் இல்லாமல் என்ன அர்த்தம்? புருஷன் ஆயிட்டாங்க, பூரண புருஷராகிறது. சோ எது வரைக்கும்ன்றத 14வது வசனத்துல சொன்னாரு. நாம கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் அங்க சொல்லிட்டு 14வது வசனத்துல அது வரைக்கும் இதெல்லாம் அப்ளை ஆகிட்டு இருந்துச்சு, ஆக்டிவேஷன்ல இருந்துச்சு, இதெல்லாம் செயல்பாட்டுல இருந்துச்சு. எது? சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசியாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை போதகர் மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. எப்ப வரைக்கும்? பூர்ண புருஷராக வரைக்கும். எப்ப ஆனாங்க? நாம் இனி இது முதற்கொண்டு குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சகத்திற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமைய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களா இராமல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டினியூஷன் பண்றாரு. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள எல்லாவற்றிலும் நம்ம நேர்த்தியா இருப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பவுல் வந்து எபேசியர் நிருபம் எழுதுனதுக்கு அப்புறம் எந்த ஒரு நிருபத்தையும் எழுதல. உங்களுக்கு அந்த பாயிண்ட் நான் கொண்டு வர புரியுதான்னு தெரியல எனக்கு. அதாவது எபேசியர் நிருபம் தான் கடைசியா பவுல் எழுதி பைபிள்ல பின் பண்ணப்பட்ட சபைக்கு எழுதப்பட்ட நிருபம். அப்ப அந்த நிருபத்தை எழுதும் போது அந்த ஸ்பாட்ல என்ன சொல்றாரு? இது வரைக்கும், அதாவது இந்த ஊழியங்கள்லாம் அப்போஸ்தல ஊழியம், அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி அழைப்பு கிடையாது. அதான் சொல்லுவாரு. இப்ப நம்ம வந்து நான் வந்து ஒரு சுவிசேஷகன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுவிசேஷ அழைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு கேக்குதா நான் பேசுறது? கேக்குது பிரதர், ஓகே, கேக்குது. ஏன்னா நெட் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு காட்டுச்சு, அதான் டவுட் போய் வந்துச்சு. இடையில கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தது, இப்ப கேக்குது. ஓ அப்படியா? சரி, ஏதாவது ஆமா, நடையில இங்க கட் ஆகி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நெட் silent ஆ கொஞ்சம் இருந்தது, பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் வந்துச்சு திரும்பியும். 14வது வசனத்துல வந்து 11வது வசனத்துல வந்து அவரு டைம் ஃப்ரேம் தராரு பூரண புருஷராகும் வரைக்கும். 12-13 என்ன நடக்கும், என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அது வரைக்கும் வரக்கூடிய விஷயத்த சொல்றாரு. எப்ப பூரண புருஷன் ஆனோம் அப்படின்றத வந்து 14வது வசனத்துல சொல்றாரு, இது முதற்கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அதை எபேசியர் நிருபத்துல சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் அவரு சபைக்கு புதுசா ஒரு வெளிப்பாடை வாங்கி நிருபமா எழுத போறது கிடையாது. சோ அவர் சபைக்கு எழுதின கடைசி நிருபம் எபேசியர் நிருபம் தான். அப்ப அதோட அந்த இது முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் இந்த வார்த்தைகள் போதும், இதை வச்சுக்கிட்டு நம்ம வேதத்தை படிச்சு நம்ம வளரலாமே தவிர இது வந்து நம்மள பூர்ண புருஷன் ஆகுது. இதுக்கப்புறம் குழந்தைகளா, ஓகே இவங்க இந்த தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க, இவங்க இந்த மாதிரியான வியாக்கியானம் சொல்றாங்க, இவங்க இந்த தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க, இவர்களுடைய வார்த்தை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு இதுலயும் அலைக்கழித்து போகாதபடி, இங்கிலீஷ்ல என்ன போட்டுருக்குன்னா that we henceforth no more children tossed to and fro, இங்கேயும் அங்கேயும் அலக்கழிக்கிற மாதிரி, and carried away by every wind of doctrine. ஒவ்வொரு டாக்டரின்ல இவங்க இப்படி ஒரு டாக்டரின் சொல்லி அவங்க அப்படி ஒரு டாக்டரின் சொல்லி இங்கேயும் அங்கேயும் நீ ஓட வேண்டாம். எல்லாம் மனிதர்கள் சொல்லுகிற டாக்டரின். அந்த மாதிரியான பை ஸ்லைட் ஆஃப் மென், அந்த மனிதர்களுடைய சூதும் வஞ்சனையும் உள்ள மிக்க அந்த மாதிரியான டாக்டரின்களை கேட்டு நீ அங்கேயும் இங்கேயும் ஓடுறதுக்கு இனி நீ குழந்தை கிடையாது. ஏன் அப்படின்னா வேதாகமம் பூர்ணமா பவுல் மூலமா வெளிப்படுத்தப்பட்டிருது. இதுதான் கடைசி நிருபம். அதனால அவர் என்னன்றாரு, இது முதற்கொண்டு இனி குழந்தைகளா இராமல் மனுஷனுடைய தந்திரம் அந்த போதனை எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு இங்கேயும் அங்கேயும் அலையாமல் இதுல நிலைத்திருக்கணும் அப்படின்றது சொல்றாரு. அப்போ இந்த வசனத்தை இப்ப எழுதப்பட்ட இந்த வார்த்தையை கொண்டு சத்தியத்தை தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்கிறவர்களா இருக்கும்படி அப்படி செய்தார். அப்ப இப்ப நம்ம வளர்றதற்காக அப்படி செஞ்சிருக்காரு. எப்படி செஞ்சாரு? சிலர் அப்போஸ்தலரா, சிலர் தீர்க்கதரிசிகளா இதெல்லாம் செஞ்சாரு. ஆனா எது வரைக்கும் செஞ்சிருக்காருன்னா நம்ம பூர்ண புருஷராக இருக்கும். அப்ப இப்ப நம்ம வந்து எப்படி இருக்கும், குழந்தையா இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா 14வது வசனத்துல இனி நீங்கள் குழந்தைகள் கிடையாது அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூர்ண புருஷர். அப்ப அந்த இடம் வரைக்கும் தான் அது தேவைப்பட்டது. இது வந்து நேரா இந்த கொரிந்தியரோட நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சோம் இல்லையா, அதோட அப்படியே டைரக்டா சம்பந்தப்பட்டது. சிலருக்கு தீர்க்க தரிசனம் வரும், வியாக்கியானம் வரும், இதெல்லாம் கொடுத்து வேதத்தை இது ஆண்டவர் இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாருன்னு தீர்க்க தரிசனமும் அந்நிய பாஷையும் வியாக்கியானத்தின் மூலமா பேசி உறுதிப்படுத்திக்கிட்டு இருந்ததை
இப்ப வந்து இது முதற்கொண்டு நீங்க குழந்தையா இருந்து மனுஷர்களுடைய அந்த போதனைகளுக்கு இங்கேயும் அங்கேயும் அலைக்கழிச்சு ஓடாம உங்களுக்கு நிறைவானது வந்திருக்கு அப்படின்றதுதான் இந்த எபேசியர்ல அவர் சொல்ல வர்றாரு. அப்போ இது வந்து ஒரு நம்ம பூரணப்பட்ட மனுஷன் எப்ப ஆவறோம் அப்படின்றாருன்னா, அவர் எப்ப வேதத்தை நிறைவுபடுத்தி தராரோ அந்த டைமோட நம்ம பூரணப்பட்ட மனுஷனா ஆயிருக்கிறோம் அப்படின்றதான் இங்க சொல்ல வர்றாரு. அதனால பவுல், இப்ப அடுத்த கேள்வி, பவுல் தான் வேதத்தை நிறைவுபடுத்தினாரா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்ல வெளிப்படுத்தின விசேஷம் வந்து 90 ஏடிகள்ல எழுதப்பட்டுச்சு அப்படி இப்படின்ட்டுன்னு. அப்ப பவுல் எழுதுனதுக்கு மேல அவர் எழுதியிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சரித்திரத்துல வந்து முக்காவாசியான பேர் வந்து அது 90 ஏடிகள்ல எழுதப்படலைன்றதுதான் உண்மையா சொல்றாங்க. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா எது எழுதப்பட்டுச்சோ அது கிபி 70க்கு முன்னாடியே, அதாவது தேவாலயம் இடிக்கப்படுறதுக்கு முன்னாடியே எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. எபிரேயர் நிருபமா இருக்கட்டும், வெளிப்படுத்தின விசேஷமா இருக்கட்டும், எல்லாமே அதற்கு முன்னாடிதான் எழுதப்பட்டிருக்கு. அந்த கருத்துக்கள், வேதாகம கருத்துக்கள்ல கடைசியா என்ன வரும்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி ஒரு தடவை பார்த்தோம். அதாவது வெளிப்படுத்தினல் காரியம். கேக்குதா பிரதர்? கட் ஆயிடுச்சா? ஹலோ, இப்போ எப்படி இந்த வேதாகம் இப்பதான் கேக்குது பிரதர், சொல்லுங்க. எப்படி வந்து இந்த வேதாகம் எல்லாம் கிபி 70க்கு முன்னாடியே எழுதப்பட்டது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு கமெண்ட் நான் கொடுக்கலான் இருக்கேன். சர்ச் வந்து சாதாரணமா இவங்க வந்து 90 தான் வந்து வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுந்து அப்படின்னு சொல்றாங்க. ஆனா AD 90 எழுதி இருந்தாக்கா AD 70 தேவாலயம் இடிச்சு தள்ளப்பட்டதை குறித்தான ஒரு விஷயமும் எங்கேயுமே கிடையாது. எந்த நிருபத்திலையுமே AD 70 தேவாலயம் வந்து தீத்து ராஜாவால இடிச்சு தள்ளப்பட்டதுல அதை பத்திய குறிப்பு எதுலையுமே கிடையாது. லூக்கால தான் தீர்க்க தரிசனமா அவர் சொல்றாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனா இது ஒரு சாலிடான ப்ரூஃப் தட் வேதாகமம் எல்லாமே AD 70க்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கு. அண்ட் பவுல் அப்போஸ்தலர் வந்து 2 தீமோத்தேயு தான் கடைசியா எழுதின நிருபம். ஏன்னா அவர் வந்து அந்த ஐ எம் போர்ட் லைக் ட்ரிங்க் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த வசனம் கொஞ்சம் கோட் பண்ணுறது. ஓகே, வானபலியாக ஊற்றப்பட்டு போகிறேன், அந்த டெத் டைம்ல ஒரு கடைசி நிருபம் சொல்லக்கூடியது. ஓகே, கன்னியூ பண்ணவா பிரதர்? முடிச்சிட்டீங்களா? முடிச்சுட்டாரு. ஓகே. ஸோ நமக்கு அதான் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு சில தவறுதல், அதாவது வெளிப்படுத்தினால் கடைசியில் எழுதியிருக்கனால அவங்க சில கணக்கெல்லாம் போட்டு அது வந்து AD 90கள்ல எழுதியிருக்கலாம் அப்படின்றாங்க. ஆனா வேதாகமத்தின்படி பவுல் தான் வேதாகமத்தினுடைய கடைசி காரியத்தை பத்தி எழுதியிருக்காரு. வெளிப்படுத்தின விசேஷத்துல வந்து புதிய வானம் புதிய பூமி எல்லாம் கூட இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்றத வெளிப்படுத்தினதுல அவர் கூட எழுதல, யோவான் கூட வெளிப்படுத்தப்படலை. அதை வந்து நம்ம ஏற்கனவே முன்னாடியே பார்த்தோம். எல்லாமே வந்து கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுத்தப்படும். அதுக்கப்புறம் யார் கீழ்ப்படுத்தினாரோ அவர் வந்து கீழ்பட்டிருக்க மாட்டாரு. அப்புறம் கிறிஸ்துவும் தேவனுக்கு கீழ்பட்டிருப்பாரு, தேவன் எல்லாவற்றிலும் எல்லாமா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மரணம் எல்லாமே முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைனல் எப்படி இருக்க போகுது, அதாவது காட் வில் பி ஆல் இன் ஆல், தேவனே எல்லாவற்றிலும் எல்லாமா இருப்பார் அப்படின்ற அந்த ஒரு க்ளோசிங்கை வந்து பவுல் தான் கொடுத்திருக்கிறாரு. அதை வந்து பவுல் வந்து தன்னுடைய நிருபத்திலேயே அவரு சொல்லியிருக்காரு. அவரு தான் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்றாருன்னு. அப்ப எவ்வளவு பேர் வந்து வெளிப்படுத்தினது தான் கடைசி புக் அப்படின்னா கூட அதை எழுதுனது பவுல் கிடையாது. ஆனா பவுல் வந்து அவர் தான் அவருக்கு அளிக்கப்பட்ட கிருபையில நிறைவேற்றி முடிக்கிறேன் அப்படின்றாரு. ஒரு வசனத்தை படிச்சிடலாம் அவர் சொன்னதை. கொலோசையர் 1:25. கொலோசையர் முதலாவது 25 வசனம். ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு. இப்ப தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு அப்படின்னு தமிழ்ல மொழிபெயர்த்துட்டாங்க. இதுல நான் 2 இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நான் படிக்கிறேன். ஒன்னு வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல, whereof I made a minister according to the dispensation of God, which is given unto me to fulfill the word of God. தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு, முழுமைப்படுத்துறதுக்கு, to fulfill the word of God என்றாரு.
இன்னொன்னு வந்து கன்கார்ட் லிட்ரல் வெர்ஷன் ஒன்று இருக்கு. அதுதான் வந்து இருக்கிறதுலே ஒரு பெஸ்டான லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். அதாவது பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல வந்து நிறைய மெசேஜ் பைபிள்னு சொல்லுவாங்க. அதாவது கருத்துக்கு கருத்து அப்படின்னு சொல்லிட்டு அதுல நிறைய வார்த்தைகள் மாறி இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இது லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் போது அப்படியே அந்த வார்த்தைக்கு என்ன மேக்சிமம் என்ன அர்த்தம் கொடுக்க முடியுமோ அப்படியே அர்த்தம் கொடுக்கறது. அந்த மாதிரியான ஒரு நல்ல டிரான்ஸ்லேஷன் வந்து கன்கார்ட் லிட்ரல் வெர்ஷன் சொல்லிட்டு CLVன்னு சொல்லிட்டு இருக்கு. அதுல என்ன கொடுக்கணும், ஆஃப் விச் ஐ பிகேம் எ டிஸ்பென்சர். டிஸ்பென்சர்னா அழிக்கிறது. இன் அக்கார்ட் வித் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் காட், அந்த டிஸ்பென்சேஷன் ஆஃப் காட்ன்றது விச் இஸ் கிராண்டட் டு மீ ஃபார் யூ, உங்களுக்காக எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கு. டு கம்ப்ளீட் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையை கம்ப்ளீட் பண்றதுக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தைன்றது வேதாகமம். இதை கம்ப்ளீட் பண்றதற்கான, இதை முழுமைப்படுத்தி இதை நிறைவு செய்து இதை எழுதி முடிக்கிறதுக்கான கிருபை யாருக்கு அளிக்கப்பட்டிருக்குன்னு அவர் சொல்றாருன்னா, உங்கள் நிமித்தமாக எனக்கு அளிக்கப்பட்டிருக்குன்னு பவுல் சொல்றாரு. அப்போ பவுலே பைபிள்ல டைரக்டா இது சொல்லும் போது, ஹிஸ்டாரியன்ஸ் நாங்க ஆராய்ச்சி பண்றோம்னு சொல்லி 90களில் தான் பைபிள் யோவான் ஸ்நானன் தான் கடைசியா எழுதி முடிச்சாரு அப்படின்னு சொல்லும் போது, அதுலயோ இல்ல எபிரேயர் நிருபம் தான் கடைசியா எழுதப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லும் போதோ, இதுல எதுலையுமே வந்து தேவாலயம் இடிக்கப்பட்டதற்கான சான்றுகளோ இல்ல அந்த மாதிரியான அறிகுறிகளோ, ஏன்னா தேவாலயம் இடிக்கப்படுறதுன்றது வந்து சீஷர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அதை கட்டாய நிருபத்துல எழுதியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து அதை தன்னை குறித்ததை ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லும் போது இந்த தேவாலயத்தையும் சொல்லி தன்னுடைய சரீரத்தையும் சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அப்ப அந்த தேவாலயம் இடிக்கப்படும் போது அது தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் யாரும் அந்த மாதிரி வச்சு எழுதல. நிருபங்கள்ல எந்த ஒரு பதிவுமே இல்லை. அப்போ தேவாலயம் இடிக்கப்படுறதுக்கு முன்னாடியே எல்லாமே எழுதப்பட்ட ஆயிற்று. அதனால பைபிள் அப்படின்றது நம்ம கையில ஃபுல்ஃபில் ஆகி வந்தது வந்து AD 70க்கு முன்னாடி பவுல் கடைசியா அதை முடிச்சு நம்ம கையில கொடுக்குறாரு. அப்ப எந்த நிருபத்தை பவுல் கடைசியா எழுதி முடிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப 2 தீமோத்தேயு கடைசியா எழுதின நிருபம். ஆனா அது வந்து ஒரு தீமோத்தேயு அப்படின்ற ஒரு தனி நபருக்கு அந்த சூழ்நிலையில அவர் சபையை, திருமந்தை சபையும் சேர்த்து நடத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அதுல யூதர்களும் இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு அட்வைஸ் பண்றாரு. ஆனா சபைக்கு எழுதப்பட்ட நிருபம்ன்றது அது தனி. அது வந்து ஒரு ஆளுக்காக எழுதப்பட்டதுல ஒரு சபைக்காக ஒரு கம்யூனிட்டியா எழுதப்பட்டது. அதுல வந்து சத்தியங்கள், அந்த சபைக்கான சத்தியங்கள்லாம் வெளிப்பாடுகள்லாம் கொடுக்கும்போது அப்படிப்பட்ட நிருபம் வந்து எபேசியர் தான் கடைசியா அவர் எழுதின நிருபம். அந்த நிருபத்துல வந்து இனி நம்ம குழந்தைகள் கிடையாது, நம்ம பூரண புருஷர் ஆயிட்டோம். அப்ப அந்த காரியங்கள் எல்லாமே வந்து 2 கொரிந்தியர்ல பார்த்ததும் சரி, பூரணமானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். குறைவானது என்னது? தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை, வியாக்கியானம். எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு? வேத வாக்கியம் ஆவிக்குரிய காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அவங்களுக்கு இல்லை. அப்ப அந்த காரியத்துல தேவன் வந்து அவர்கள் மூலமா பேசினாரு, தன்னுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினாரு. சூப்பர் நேச்சுரல் மூலமா தேவனுடைய வரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா கிரியை செஞ்சு அதை நிறைவேற்றினாங்க. அதற்கப்புறம் ஃபுல்லா நிருபங்கள் எல்லாம் எழுதி முடிக்கப்பட்டு அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, கம்ப்ளீட் பண்ணப்பட்டுருச்சு பவுலால. அதற்கப்புறம் அந்த ஒரு வெளிப்பாடுகளோ வியாக்கியானமோ தீர்க்க தரிசனமோ புதுசா இதுக்கு மேல தேவை கிடையாது. ஏன்னா எழுதப்பட்ட வார்த்தையை நீங்கள் அதனாலதான் எபேசியர்லயே அவரு இதுக்கு முன்னாடியே படிச்சோம் இல்ல, எபேசியர் 3வது அதிகாரத்துல முதல் ஒரு 4 வருஷம் படிங்க. எபேசியர் 3வது அதிகாரத்துல 3வது அதிகாரம் 3வது வசனத்துல 3ல இருந்தா, அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே இல்ல முதல் வசனத்துல இருந்தே படிச்சிடலாம். முதல் வசனத்துல இருந்தே படிங்க. இதன் நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாராய் இருக்க உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். ஜெயில இருக்கும் போது எழுதுறாரு, கட்டுண்டவனாய் இருக்கிறேன் போது அவர் ஜெயில இருக்கும் போது கடைசியா எழுதின சபைக்கான நிருபம் அது. உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை
அறிந்து கொள்ளலாம். ஓகே, இதுதான் அவர் கடைசியா சபைக்கு எழுதின நிருபம். இந்த நிருபத்துல அவர் எழுதும்போது 4வது வசனம் சொல்றாரு, இதை குறித்து இந்த ரகசியத்தை குறித்து நான் முன்னமே சுருக்கமா எழுதியிருக்கிறேன். அப்ப சுருக்கமாயின் போது அவர் எழுதின நிருபங்கள் எல்லாத்துலயுமே சில விஷயங்கள், ஏன்னா நம்ம நிறைய வசனங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கோம். அவருக்கு வந்து படிப்படியா ப்ரொக்ரெசிவ் ரெவலேஷன் வந்துச்சு. தேவன் அவருக்கு ஒரு முறை மட்டும் இல்ல, பல முறை தரிசனமாகி சில காரியங்கள்லாம் வெளிப்படுத்திக்கிட்டே வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அப்ப இந்த காரியங்கள்லாம் அவரு எப்பெல்லாம் அது கிடைச்சிருக்கோ இதை முன்னமே சுருக்கமா எழுதியிருக்கிறாரு. அதெல்லாம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவு அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இதை வந்து ஃபைனலைஸ் பண்ணி என்ன சொல்லணும், இந்த கிரவுன் ஆஃப் த டீச்சிங் வாங்க இல்லையா, அதாவது ஒரு சின்ன விஷயமா அவர் எல்லா நிருபத்திலும் எழுதிட்டு வந்த காரியங்களை முழுமைப்படுத்தி நீங்க அதெல்லாம் வாசித்து பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. அப்ப இந்த காரியத்தெல்லாம் அவர் சொல்லும் போது நமக்கு நிறைவானது வந்துருச்சு. வேதாகமம் நம்ம கையில இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம வேதாகமத்தை படிப்பதன் மூலமாக பவுலுக்கு தேவன் சரீரமாகிய சபையை குறித்து என்ன என்ன விஷயங்களை பேசியிருக்கிறாருன்றத அதை நம்ம வாசிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால இனி வந்து உங்களுக்கு இப்படி ஒரு சத்தியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்க தரிசனமோ ஒரு வியாக்கியானமோ இல்ல தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்லி ஒரு வார்த்தையோ இல்ல யாராவது ஒரு அந்த மாதிரி சொல்ல வேண்டிய சத்தியமோ நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா நமக்கு என்ன இருக்கு அப்படின்றத வந்து பவுல் வந்து அவருடைய நிருபங்கள்ல சுருக்கமா எழுதியிருக்காரு, எபேசியர்ல வரும்போது முழுமையா எழுதியிருக்காரு. இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம படிச்சு பார்க்கும்போது அதை நம்ம புரிஞ்சுக்கலாம், அதை தெரிஞ்சுக்கலாம். அதனால இனி வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அவங்கவுங்க வியாக்கியானம் எடுத்து ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு அப்படின்ற பர்பஸ் தேவையில்லை. ஏன்னா அன்னைக்கு வந்து அது நிறைவேறாம இருந்துச்சு, வேதாகமம் முழுமைப்படுத்தப்படல. இப்ப கொரிந்தியர்ல பேசும்போது முழுமைப்படுத்தப்படல, ரோமர்ல எழுதும்போது முழுமைப்படுத்தப்படல, கலாசியர்ல எழுதும்போது முழுமைப்படுத்தப்படல. ஆனா எபேசியர் எழுதும்போது அந்த பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கான அந்த கிறிஸ்துவின் சரீரமான சபைக்கான அந்த டீச்சிங் இல்ல அந்த தேவையான அறிவுரைகள், தேவனுடைய அறிவு, கிறிஸ்துவினுடைய ரகசியம் எல்லாத்தையுமே பவுல் வெளிப்படுத்திட்டனால இனி புதுசா ஒரு வெளிப்பாடோ எதுவோ தேவையில்லை. இதை படிக்கும் போது போதுமானது. ஏன்னா இந்த தீர்க்க தரிசனமோ இந்த வெளிப்பாடுகள் இது எல்லாமே வந்து 1000 வருஷ அரசாட்சியோட சம்பந்தப்பட்டு கொடுக்கப்பட்டதை தானே தவிர பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல இருக்கிற டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ்ல இருக்கவங்களுக்கு கொடுக்கப்பட்டதில்லை. அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம எத்தனையோ பேர் வந்து பழைய இதுல என்ன கொடுக்கப்பட்டிருக்காங்களோ அதை எடுத்துக்கிட்டு சுவிசேஷமா சத்தியமா சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சுவிசேஷ ஊழியம், சுவிசேஷ அழைப்பு இருக்கு, அப்போஸ்தல அழைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அது லிட்டரலா இன்னைக்கு முடிஞ்சு போயிடுச்சு. அப்ப இன்னைக்கு நமக்கு என்ன கண்டிஷன்ல ஆண்டவர் வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கணும்னா ஒரு வசனத்தை பார்த்து இன்னைக்கு இந்த இது முடிச்சுக்கலாம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல 17வது வசனத்துல இருந்து 17ல இருந்து அப்படியே படிங்க. 2 கொரிந்தியர் 5:17 இருந்து. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஒரு நிமிஷம். இப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புதிதாயினா, எல்லாம் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கான், பழைய நயாவும் ஒளிந்து போயிட்டு. அப்போ இன்னைக்கு வந்து ஒரு சுவிசேஷத்தை சொல்லும் போது இன்னைக்கு சுவிசேஷ அழைப்பு இருக்கு, அப்போஸ்தல அழைப்பு இருக்குன்றது வந்து அந்த டிஸ்பென்சேஷனோட முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து எல்லாருமே ஸ்தானாதிபதிகளா அந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். அதுல இவைகள் எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி என்ன ஊழியத்தை கொடுத்திருக்காரு? ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புவித்திருக்கிறார். அப்ப அந்த ஒப்புரவாகுதலின் ஊழியம் தான் இந்த கிருபையின் காலத்துல ஒவ்வொரு இதுக்கு தனி அழைப்பு கிடையாது. அதாவது எனக்கு சுவிசேஷ அழைப்பு இருக்கு, எனக்கு அப்போஸ்தல அழைப்பு இருக்கு, எனக்கு போதக அழைப்பு இருக்கு, இதெல்லாமே வந்து எபேசியர் 4வது அதிகாரத்தோட அதெல்லாம் பூர்ண மனுஷன் வரும்போது அது நிறைவடைஞ்சிருச்சுட்டாரு. இப்போ நம்ம வந்து we are complete in Christ ன்னு கொலோசியர்ல சொல்றாரு. அதான் அந்த டீச்சிங் சொல்லிட்டு வருது. அதாவது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு வந்து ஒவ்வொரு டீச்சிங்கா படிப்படியா வச்சுட்டே வராரு. அந்த எபேசியர் நிருபம் எழுதுறதுக்கு முந்தின நிருபம் எழுதுறது கொலோசியர்ல வந்து we are கிறிஸ்துவுக்குள் நம்ம பரிபூர்ணமா இருக்கிறோம் அப்படின்றாரு. we are complete in Christ. அப்போ நம்ம நிறைவு பெற்ற அந்த ஒரு காரியத்துல
நம்ம என்ன நம்மளை என்ன செய்ய சொல்றாரு அப்படின்னும் போது, அந்த ஊழியம் என்ன அப்படின்னும் போது, ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்புறம் 19 படிங்க. அந்த ஒப்புரவாகுதல் ஊழியம் என்னன்னு சொல்றாரு 19. அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். இப்ப என்ன சொல்றாரு? அது என்னன்னா, அது என்ன வெண்ணில் ஆரம்பிக்கும் போது, அது என்ன வெண்ணில் எதை பத்தி பேசுறாரு? ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை பத்தி பேசுறாரு. அப்போ ஒப்புரவாதில் ஊழியத்தினுடைய கோர், அந்த கண்டென்ட் அப்படின்வாங்களே, அதனுடைய உள்ள இருக்கிற சாராம்சம் என்ன அப்படின்னா, தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி அந்த ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை, அதாவது தேவன் உங்க கூட சண்டையில் இல்லப்பா, தேவன் உங்க பாவத்துல என்னவும் இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள அவருக்கு ஒப்புரவாக்கிட்டார்னு சொல்லி இந்த உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். அப்ப இந்த கிருபையின் காலத்துல சொல்லக்கூடிய உபதேசம் என்னவா இருக்கு அப்படின்னா, ஆண்டவர் வந்து தண்டிப்பாரு, கண்ணை குத்திடுவாரு அப்படின்ற உபதேசம் கிடையாது. ஆண்டவருக்கு தெரியும், அது ஒரு டைம்ல பண்ணாரு. அதாவது நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா நான் இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த காலம் ஒன்று இருந்துச்சு. நியாயப்பிரமாணத்தின் காலத்துல, சட்டமா இருந்த காலத்துல. ஆனா இந்த கிருபையின் காலத்துல, இந்த டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ்ல இந்த ஒரு காரியம் வந்து கிருபையின் காலத்திற்கான ராஜ்யத்திற்கான செய்தி கிடையாது. இது கிருபையின் காலத்திற்கான பரலோக மக்களுக்கான செய்தி. என்னது? தேவன் இந்த கிருபையின் காலத்துல யாருடைய பாவத்தையும் எண்ணாமல். இல்லைன்னா இன்னைக்கு வந்து ஹிட்லர் பண்ணதுக்கோ, இல்ல நம்மளே யோசிப்போம், ஆண்டவர் கண்ணு இருக்கா, இவன் இவ்வளவு பாவம் பண்ணிட்டு இருக்கான், இன்னும் அப்படியே இருக்காருன்ட்டு. ஆனா வசனம் இங்க இருக்கு, தேவன் உலகத்தார், அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களுடைய பாவத்தை இல்லை. இதை வந்து நிறைய பேர் எப்படி மாத்திடுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு பிரசங்கிக்கிறவங்க கூட, ஆமாமா ரட்சிக்கப்பட்டவர்களுடைய பாவங்கள் தேவன் எண்ணுவதில்லை அப்படின்ட்டு. ஆனா வசனம் அங்க அப்படி சொல்லல, ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்ல, உலகத்தாருடைய பாவங்கள். உலகத்தாருடைய பாவங்கள்னா இயேசுவை அறியாத, பாவம் மன்னிக்கப்படாத அவ்வளவு பேருமே உலகத்தார் அப்படின்றதுதான் வேதம் சொல்லுது. அப்போ தேவன் ரட்சிக்கப்படாத எல்லாரையும், உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் அவர்களை கிறிஸ்துவுக்குள்ள தமக்கு ஒப்புரவாக்கி உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். அப்படியானால் 20வது வசனம் படிச்சுங்க. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாய் இருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஓகே, இப்ப இங்க ஒரு ஊழிய வார்த்தையை சொல்றாரு. அதாவது நிறைய பேர் வந்து அப்போஸ்தல ஊழியம், நம்ம அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள், போதகர், மேய்ப்பர், இந்த ஊழியங்கள் எல்லாம் இன்னைக்கு 5-fold மினிஸ்ட்ரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த ஊழியங்கள் எல்லாம் ராஜ்யத்தோடு சம்பந்தப்பட்டு அது நிறைவுக்கு வந்த ஒரு காரியமா இருக்கு. அது ராஜ்யத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு ஊழியங்கள். அந்த இதெல்லாம் அது நிறைவானது வரும்போது ஒழிந்து போயிடும். அப்ப கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கப்பட்ட மனிதருக்கு தேவன் என்ன ஊழிய கொடுக்குறாரு? கிறிஸ்துவுக்குள் ஸ்தானாதிபதிகளா இருக்கிறோம், அம்பாசிடர்ஸ். அப்ப இன்னைக்கு நம்மளுடைய ஊழியம் என்னன்னா அம்பாசிடர் ஊழியம். சுவிசேஷ ஊழியம் கிடையாது, இல்ல மேய்ப்பன் ஊழியம், போதகர் ஊழியம் அப்படி கிடையாது. நம்ம அம்பாசிடர் ஊழியம் செய்யறது. அம்பாசிடர் ஊழியம் என்னது? ஸ்தானாதிபதியா இருந்து கிறிஸ்துவனுடைய அம்பாசிடர்ஸா இருந்து என்ன சொல்றோம்? தேவன் உங்க கூட ஒப்புரவாயிட்டாரு, உங்க பாவத்தையும் எண்ணல, மறுபடியும் அதுக்கு பதிலா நீங்களும் அவரோட ஒப்புரவாகுங்கள் அப்படின்னும் போது நீங்க தேவன் அன்பு செலுத்துங்க. தேவன் உங்களை தண்டிப்பார்ன்ற செய்தி கிடையாது. தேவன் உங்களை மன்னித்து விட்டார், ஆகவே நீங்களும் தேவனிடத்தில் அன்பு செலுத்துங்கள். அப்ப எவர்கள்லாம் முன்குறிக்கப்பட்டார்களோ அவர்கள் ரெசிப்ரோகேட், மீண்டுமாய் தேவன் மீது அன்பு செலுத்துவார்கள். அப்போ இந்த கிருபையின் காலத்துல அவங்க வந்து தேவனோட ஐக்கியமா சந்தோஷமா வாழ்றதற்கான ஒரு வாய்ப்பு இது. ஆனா பாவத்தை பொறுத்த வரைக்கும் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணுவது இல்லை. இந்த கிருபையின் காலத்துல அவர்களோடு ஒப்புரவாகி இருக்காரு. எப்படி ஒப்புரவாகினா, கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தில், அவருடைய ரத்தத்தினால, கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி. அப்ப கிறிஸ்து இல்லாம ஒப்புரவு கிடையாது. கிறிஸ்து வந்து வெறும் அவரை ஏற்றுக்கொண்டவர்களோ விசுவாசத்தவங்களுக்கோ மட்டும்தான் அப்ளை ஆகுதுன்றது கிடையாது. உலகத்தாருடைய எல்லா மனுஷர்களுடைய பாவத்தையும் கிறிஸ்து தனக்குள்ள ஏத்து தேவனோடு ஒப்புரவாக்கிட்டாரு. ஆகவே தேவன் அவர்களை பாவத்தை எண்ணல இந்த கிருபையின் காலத்துல. ஆனா நமக்கான அழைப்பு, ஊழியம் என்ன அப்படின்னா, நம்மளை வந்து அப்போஸ்தலர்களா அழைக்கல, ஸ்தானாதிபதிகளா அழைச்சிருக்கிறாரு.
பரலோக குடியிருப்பு, நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்கு. அங்க இருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இங்க வந்திருக்கிறோம். அப்ப அந்த ரெப்ரசன்டேட்டிவ் அந்த பரலோகத்துல தேவன் உங்களை மன்னித்துட்டார். நீங்க மறுபடியும் அவரை அன்பு செலுத்துங்க. நீங்க அவரோட ஒப்புரவாங்க. அதாவது அவர் ஒரு பக்கம் ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்துட்டாரு, அவர் மன்னிச்சிட்டாரு, ஐக்கியம் ஆயிட்டாரு. நீங்களும் அவரோட பேச்சுவார்த்தை பண்ணுங்க, ஐக்கியம் ஆகுங்க அப்படின்றதுதான் இந்த ஊழியம். அப்போ நம்மளுடைய ஊழியத்திலே வந்து இன்னைக்கு பொதுவா வந்து அந்த பயம் கலந்த செய்தின்றது வந்து ஊழியமே கிடையாது, அந்த கிருபையின் காலத்துக்கும் கிடையாது. ஏன்னா தேவனே உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் இருக்கும்போது இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் அவ்வளவு பேருடைய பாவத்தையும் எண்ணி எண்ணி கணக்கு வச்சு பயம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரட்சிக்கப்படுறாங்க ரட்சிக்கப்படலன்றது தேவன் கருத்துல இருக்கு. நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பும் ஊழியமும் நம்ம தேவனுடைய ஸ்தானாதிபதிகளா இருந்து தேவன் மன்னித்து ஒப்புரவு ஆகிட்டாரு அப்படின்னு சொன்ன விஷயத்த தான் சொல்றாங்க. அதை சொல்லி அதனால நீங்களும் தேவன் அன்பு செலுத்துங்கன்னு. அப்ப எவர்கள்லாம் அந்த சத்தியத்தை கேட்டு அவங்க ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, விசுவாசிக்கிறாங்க. இன்னும் ஒரே ஒரு வசனத்தையும் படிச்சிடலாம், திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 47வது வசனம், 48வது வசனம் பார்த்தீங்க. அப்போஸ்தலர் 13:48. அப்போஸ்தலர் 13:48. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். இப்போ பவுல் வந்து அங்க பவுலும் பர்னபாவும் வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிச்சுட்டு இருக்காங்க, எல்லாம் செய்யறாங்க. புறஜாதிகள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். ரைட். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். அப்ப யார் விசுவாசித்தார்கள்? எல்லாரும் விசுவாசித்தாங்களா? இல்ல, எல்லாரும் விசுவாசிக்கல. நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ. இப்ப நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்படுறது அப்படின்னும் போது யார் நியமிப்பா? புறஜாதிகள் அவங்க நியமிச்சுக்குவாங்களா இல்லாட்டி தேவன் நியமிப்பாரா? தேவன் நியமிப்பார். அதுதான். அப்போ கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தி ஏற்றுக்கொண்டாங்க. நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். அப்போ இன்னைக்கும் வந்து தேவன் எல்லாரையும் வந்து மன்னித்துட்டாரு, அவர்களுடைய பாவத்தை எண்ணாமல் இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் ஒப்புரவாகிட்டாருன்னு சொல்லிட்டு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நம்ம செய்ய சொல்றாரு. நீங்களும் அவரோட ஒரு ஒப்புரவாகுங்கள். இதை சந்தோஷமா யார் ஏற்றுக்கொள்வாங்க அப்படின் போது எவர்களுக்கு நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அப்படின்னு நீங்க சொல்லுது. நமக்கு வந்து எபேசியர் 1:3வது வசனத்துல இருந்து 4:5 பார்த்திருக்கோம் இல்லையா? எவர்களை உலக தோற்றத்திற்கு முன்பதாக முன்குறித்தாரோ அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நம்ம அதுக்கு மிரட்டி சொல்லணும்னே அவசியம் கிடையாது, இல்ல எந்த ஒரு செய்தி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எவர்களை முன்குறித்திருக்கார்களோ அவர்களை அழைப்பார். எப்படி அழைப்பாரு? நம்மளுடைய வார்த்தையின் மூலமாக. நம்மளுடைய வார்த்தை என்ன? தேவன் உங்களுடைய பாவத்தை எண்ணாமல், உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல் ஒப்புரவாகிட்டாரு. அந்த ஒப்புரவாக ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. நாங்க வந்து இனி நீங்களும் தேவனோட ஒப்புரவாங்கள்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த காரியங்கள் இது நம்ம கொஞ்சம் சைட்ல போயிட்டோம். இப்ப மெயினா வந்து என்னன்னா, இன்னைக்கு வந்து தேவன் எப்படி பேசுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஆமா பேசுறாரு, வார்த்தையின் மூலமா பேசுறாரு, எழுதப்பட்ட வார்த்தையின் மூலமா மட்டுமே பேசுறாரு. அதுவும் சரியாக பகுத்து பொதியக்கூடிய வார்த்தையில பேசுறாரு. ஏன் பேசுறது இல்லை? இன்னைக்கு இண்டிவிஜுவலா நிறைய பேர் சொல்ற மாதிரி பேசுறது இல்ல, வசனத்தின் மூலமா, தீர்க்கதரிசனத்தின் மூலமா, வியாக்கியானத்தின் மூலமா, தனித்தனி வெளிப்பாட்டின் மூலமா ஏன் பேசுறது இல்லை அப்படின்னும் போது, பேசக்கூடிய காலத்துல வந்து வேதம் இல்லை, அவர்களுக்கான டிஸ்பென்சேஷன் வேற இருந்துச்சு. ஆனா இந்த கிருபையின் காலத்துல வேதம் நிறைவு செய்யப்பட்டு எந்த தேவை நமக்கு என்ன இருக்குதோ அது வேதத்துல இருக்கு. அதை எடுத்து வாசிக்கையில் கிறிஸ்துவை குறித்ததான ரகசியத்தையும் தேவனை குறித்ததான அறிவும் இந்த கிருபையின் காலத்தில் நமக்கான காரியங்களையும் தேவன் நம்மளோட பேசியிருக்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா?
இல்லையா? இல்ல இருக்கா? இல்ல பிரதர், எல்லாத்தையும் கேட்டுட்டு டவுட் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஓகே ஓகே. இப்ப நான் ஜஸ்ட் சமப் பண்ணிடுறோம். இவ்வளவு நாள் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தது என்னன்னா, இயேசு கிறிஸ்து வந்து இந்த 4 சுவிசேஷங்கள்லயும் பாடி ஆஃப் கிரைஸ்ட் ஆகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை கிட்ட பேசினாரா அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிறிஸ்துவனுடைய இந்த பூமிக்கான ஊழியத்தினுடைய நோக்கம் பார்த்தோம். அந்த நோக்கத்துல வந்து அவர் நியாயப்பிரமாணத்தை, தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற வந்தாரு. 10 ட்ரைபையும் 2 ட்ரைபையும் ஒன்னா சேர்க்க வந்தாரு. ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தாரு. புறஜாதிகளோடு அவர் பேசல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்ம புறஜாதிகளாகிய பாடி ஆஃப் கிரைஸ்ட் புறஜாதிகளோட பேசினாரானா புறஜாதிகளோட பேசல அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு தான் அவர் இருந்தார். நியாயப்பிரமாணத்தின்படி அவர் பேசவே இல்லை. அப்படி பேசியிருந்தா பேதுருவே அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல கொர்நேலிய வீட்டுக்கு போறதுக்கு தயங்கி இருக்க மாட்டாரு. அப்போ பேதுருவே தயங்குறாரு 10வது அதிகாரத்துல போது. இயேசு கிறிஸ்து அவரோடய இருந்தப்போ ஊழிய காலத்துல எந்த புறஜாதிகள் இடத்துலயும் பேசல அப்படின்றதையும் பார்த்தோம். அடுத்து இயேசு கிறிஸ்துவனுடைய பலி வந்து மோசேயினுடைய ஆகமத்தின்படி ஒரு நேர்த்தியான பலியாக இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் குறித்து பேசணும். அதுக்கப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பேசின இந்த வார்த்தைகள்ல வந்து இன்னும் ரீஃபைன் பண்ணி வேதத்துல எங்கெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து பேசியிருக்காரு, வெறும் ரெட் லெட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த சுவிசேஷங்கள்ல மட்டும்தானா அப்படின்றத பார்த்தோம். இல்ல, ஆதி முதற்கொண்டு தேவன் தான் எல்லாவற்றையும் கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு. ஏன்னா பிதாவினுடைய சத்தத்தை ஒருவனும் ஒரு காலம் கேட்டதிலையும் கண்டதில்லை. அப்ப அந்த எல்லாம் கம்யூனிகேட் பண்ணது எல்லாமே வந்து இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமும் ரெட் லெட்டர்ஸ்ல இல்லாததையும் பவுலுக்கு வெளிப்படுத்தின காரியத்துல இருந்து எல்லாமே வந்து இயேசு கிறிஸ்து தான். அப்ப தேவனுடைய வார்த்தைன்னு வேதத்துல எதை எடுத்தாலுமே அது இயேசு கிறிஸ்துவனுடைய கம்யூனிகேட் பண்ணப்பட்ட வார்த்தைன்னு பார்த்தோம். அடுத்தது சிலுவையில பேசின இதுதான் கடைசி 7 வார்த்தைகளா அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது. சிலுவையில பேசினது வந்து அவர் மாம்சத்துல வந்திருந்தப்ப பேசின கடைசி வார்த்தைகள். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த சரீரம் அவருக்கு இல்லை. அவர் வந்து உயிர்த்தெழுந்த பிறகு உயிர்த்தெழுந்த சரீரம் தான் இருந்துச்சே தவிர அதுக்கு முன்னாடி இருந்த அந்த மாம்ச சரீரம், இந்த பாவ சாயலின் சரீரத்துல வந்தப்ப பேசின கடைசி 7 வார்த்தைகள் தான் சிலுவையில பேசினது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு பரமேறி போறதுக்கு முன்னாடி, மகிமை அடையிறதுக்கு முன்னாடி அவர் பேசினாரான்னு பார்த்தா சீஷர்கள் கிட்ட 40 நாள் பேசினார். 40 நாளாலும் அவர் உயிர்த்தெழுந்த காரியத்தை உறுதிப்படுத்தி ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை தான் பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி அவர் பரமேறி போய் மகிமைப்படுத்தப்பட்ட பிறகு பவுல் கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம். அந்த பவுல் கிட்ட பேசினதுலேயே வந்து சிறுமந்தைக்கான டீச்சிங் தனியா பேசியிருக்காரு பவுல் கிட்ட. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளிப்பாடுகள் மூலமாக பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு பரலோகத்திற்கான டீச்சிங்கையும் பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் பேசி முடிச்ச பிறகு இன்னைக்கு பவுல் வந்து வேதத்தெல்லாம் நிறைவு பண்ணி எல்லாம் அவர் வெளிப்பாடெல்லாம் முடிச்ச பிறகு இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இண்டிவிஜுவலா ஒருத்தர்கிட்ட பேசுறாரா அப்படின்னு பார்த்தானா அவர் எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து ரைட் டிவைட் பண்ணி அந்த இந்த கிருபையின் காலத்திற்கான சத்தியத்தின் மூலமா நம்ம அதை வாசிக்கும் போது நம்மளோட பேசுறாரே தவிர தனிப்பட்ட முறையில வியாக்கியானங்கள் மூலமா இந்த மாதிரி தீர்க்கதரிசனம் அந்நிய பாஷை மூலமாலாம் நம்மளோட இந்த கிருபையின் காலத்துல பேசல அப்படின்னு பார்த்திருக்கோம். இப்ப இந்த டோட்டல் இதனுடைய சமப் என்ன அப்படின்ட்டு நான் அப்படியே படிக்கிறேன். சுவிசேஷ நாட்கள்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் தேசத்திடம் ராஜ்யத்தை குறித்து பேசினாரு. அப்ப சுவிசேஷத்துல நம்ம எங்க எடுத்து பார்த்தாலும் இயேசு கிறிஸ்து வந்து வெறும் சிறுமந்தை கிட்ட மட்டும் இல்ல, பரிசேயர்கள் எல்லார்கிட்டையும் இஸ்ரவேலர்கிட்ட பேசியிருக்காரு, ராஜ்யத்தை குறித்து பேசியிருக்காரு. அடுத்தது உயிர்த்தெழுந்த பிறகு இஸ்ரவேலர் எல்லார்கிட்டையும் பேசல. அந்த உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய சீஷர்களாகிய சிறுமந்தை அவர்கள்கிட்ட மட்டும்தான், அந்த சிறுமந்தை கிட்ட உயிர்த்தெழுந்த பிறகு ராஜ்யத்தை குறித்து பேசுறாரு. அடுத்தது பரமேறி போன பிறகு எங்கேயுமே வந்து பேதரிக்கிட்டயோ மற்ற யோவான் கிட்டயோ வந்து திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இல்லை. இது பரமேறி போனதுக்கு அப்புறம் பவுல் கிட்ட பேசுறாரு. பவுல் கிட்ட வந்து சிறுமந்தையை குறித்தும் ராஜ்யத்தை குறித்துமே பவுல் கிட்ட முதலாவது பேசுறாரு. அதையே பவுலும் வந்து வியாக்கியானம் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அதற்கப்புறம் பரமேறிய மகிமைப்படுத்தப்பட்ட பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனியா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்காக பவுல் இடத்துல பரலோகத்து ஜனங்களுக்காக பேசுறாரு, பரலோகத்தை குறித்து பேசுறாரு, பரலோகத்தினுடைய டெஸ்டினேஷனை குறித்து வெளிப்படுத்தி பேசுறாரு. இப்பொழுது கரண்ட் டைம்ல இன்னைக்கு இருக்கிற இந்த டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ் இந்த காலகட்டத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனி நபர்கிட்ட பேசுறது கிடையாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை வந்து அனைத்தும் வேதாமத்துல பதிவு செய்யப்பட்டு எல்லாமே அது நிறைவு பண்ணப்பட்டு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னா ஆண்டவர் என்கிட்ட பேசுறாருன்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துட்டு போய் பைபிள்ல சேர்த்து எழுத முடியாது. பைபிள்ல என்ன எழுதப்பட்டு கையில கொடுத்துருக்கப்பட்டிருக்கோ அதுதான் தேவனுடைய வார்த்தை, அது நிறைவு செய்யப்பட்டிருக்குன்னு. ஏன் இன்னைக்கும் ஆண்டவர் பேசுறாரு, அது எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால பைபிள் எழுத முடியல, இல்லைன்னா இன்னைக்கும் ஆண்டவர் பேசதானே செய்யறாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பவுல் வந்து
அந்த கிருபை அவருக்கு தான் அளிக்கப்பட்டிருக்குன்னு இந்த கொலோசியர்ல 1வது அதிகாரத்துல 24% பார்த்தோம். 26ல பவுல் தான் அதை நிறைவு செய்து முடிக்கிறார். அது உங்கள் நிமித்தமாக எனக்கு அளிக்கப்பட்டிருக்க கிருபைன்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. அப்ப பவுல் அது சொன்னதுல இருந்து இன்னைக்கு யாருக்கிட்டே தேவன் புதுசா பேசி அதை வேதாகமத்துல சேர்க்கலன்றதே இல்லை. இன்னைக்கு அப்படி பேசுறது இல்லை. கடைசி அவருக்கு வெளிப்படுத்தி பேசினது, அதுவும் யாருக்காக? பவுலுக்காக இல்ல, நமக்காக பவுல் கிட்ட பேசி அதை இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்காரு. அப்ப இன்னைக்கு தேவன் எப்படி பேசுறாருன்னு பார்த்தோம்னா, பைபிள்ல வேர்ட் ஆஃப் காட்ல பவுலுடைய நிருபத்துல இருந்து சரியா பகுத்து பரலோகத்திற்கான டீச்சிங் மூலமா நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ இதுதான் ஏறக்குறைய இப்ப நம்ம ஒரு 19 வாரமா இந்த காரியங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து மற்ற சீஷர்கள் மூலமா, அதாவது இப்ப நம்ம பவுலுடைய நிருபங்கள் வரைக்கும் வச்சு ஒரு மாதிரி பார்த்திருக்கோம். இதுக்கப்புறம் மற்றது யாக்கோபு, எபிரேயர் நிருபம், 1 பேதுரு, 2 பேதுரு, வெளிப்படுத்தின விசேஷம், அந்த 1 John 2 John, இந்த காரியங்கள் இதுலலாம் பாடி ஆஃப் கிரைஸ்ட் டீச்சிங் எப்படி இருக்கா, இல்ல அதெல்லாம் சிறுமந்தைக்கு எழுதப்பட்டிருக்கா, எப்படி அதை நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்றது குறித்து இனி வரப்போற வாரங்கள்ல பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பவுலுடைய நிருபங்கள்ல தனித்தனியா டீட்டெயில்டா பார்ப்போம். இது எல்லாமே இன்னும் இன்ட்ரடக்ஷன்ல தான் இருக்கிறோம். நம்ம இன்னும் மெயின் டாபிக், அந்த ரைட் டிவிஷன் பண்ண போற டாபிக்கே போல. அந்த ரைட் டிவிஷன் டாபிக் அது தனியா இன்னும் கீழே இருக்கு. அது எப்படி இன்னும் ஒரு 1.5 மாசம் ஆயிரும்னு நினைக்கிறேன். 1 மாசம் 1.5 மாசம் ஆயிரும்னு நினைக்கிறேன் அந்த டாபிக் உள்ள போறதுக்கு. இது வரைக்கும் ஓரளவு நமக்கு இந்த இதுல காரியத்துல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வேற ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா கூட நீங்க அந்த குரூப்லயும் போடலாம், இல்ல இப்ப கேட்கணும்னாலும் கேட்கலாம். குரூப்ல இல்ல நம்ம நெக்ஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப நீங்க ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட கேளுங்க, இல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குரூப்ல போட்டு விடுங்க, நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். வேற ஏதாவது இப்ப கேள்வி இருக்கா, இல்ல ப்ரேயர் பண்ணிட்டு முடிச்சிடலாமா? பிரதர் நீங்க ஏதாவது ஆட் பண்ணுமா பிரதர்? ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? சிஸ்டர் ஹேமா ப்ரேயர் பண்றீங்களா? Okay. Dear Heavenly Father, I will go mute because சிஸ்டர் உங்களுக்கு அன்மியூட் ஆயிடுச்சு. இங்க நாய் கொலைச்சிருக்கு, அதனால I'm muting. ஓகே ரைட் பிரதர். ப்ரே பண்ணுங்க. dear Heavenly Father, we thank you, Lord, for this time of Bible study that you have given us, Father. Thank you, Lord, for the edifying word of God that works in our lives. Thank you for enlightening from the word regarding how God speaks today in all our lives. Thank you for every additional point that we have learned, despite the fact that the Sacred Jerusalem was not mentioned in the Word of God, Lord. Even before that, ப்ரேயர் பண்றாங்களா? எனக்கு கேட்கவே இல்லை ப்ரேயர். God, ப்ரே பண்றாங்க Lord, for all the spiritual blessings that you've already blessed us with, Father God. And I pray for your grace to come on each and every one of us. I pray this Bible study continue. May we be enlightened in your word every week, so we may understand and grow in the knowledge of you more and more, Father. We praise you and give you all the glory, Father. In Jesus' name we pray. Amen. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Thank you. Praise the Lord.